بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் கூறும் அறிவியல் கருத்துக்களை விளக்குகிற விதமாக விஞ்ஞானிகளே வியந்து பார்க்கும் திருக்குர்ஆன் என்ற தலைப்பிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏராளமான இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். லட்சக்கணக்காக அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்கள் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வந்து தன்னை இறைவனின் தூதர் என்று பிரகடனம் செய்த பொழுது அவர்கள் வாழ்ந்த சமூகத்தவர்களாலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், மறுக்கப்பட்டார்கள். அந்த மறுப்பிற்கான மிக முக்கியமான காரணமாக அவர்கள் சொன்னது என்ன என்றால், இவர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்லுகிறார், தனக்கு இறைவனிடமிருந்து வஹி செய்தி இறை செய்தி வருவதாக நம்மிடத்திலே சொல்லுகிறார், அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர் நம்மை போன்ற மனிதராகத்தானே இருக்கிறார் என்று அவர்கள் நபிமார்களை மறுத்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த வேதங்களை மறுத்தார்கள். அவர்களுடைய தூது செய்தியினை புறக்கணித்தார்கள். திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த செய்தியை இறைவன் சொல்லி காட்டுகிறான். மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல் என்கிறார்? யகுலு தாம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக், இவர் உண்ணுகிறார், கடைவீதியில் நடமாடுகிறார், நம்மை போலவே சாதாரண மனிதராக இருக்கிறார், இவர் எப்படி இறைவனுடைய தூதராக இருக்க முடியும்? லவ்லா உன்சில இலைஹி மலக்குன் ஃபயகூன மஅஹு நதீரா, இவரோடு வானத்திலே இருந்து ஒரு வானவர் இறங்கி வந்திருக்க கூடாதா? இவரோடு சேர்ந்து அவர் எச்சரிக்க கூடாதா? வானவர் வந்தால் அவர் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மை போல சாதாரண மனிதர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்லுவதை எவ்வாறு ஏற்க முடியும் என்று ஒவ்வொரு காலத்திலே வாழ்ந்த மக்களும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை மறுத்தார்கள். மறுத்ததன் பின்னணியில் அவர் நம்மை போன்ற மனிதராக இருக்கிறார் என்பதுதான் காரணமாக அமைந்திருந்தது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர்களை உண்மைப்படுத்துவதற்காக தான் அவர்களுக்கு வழங்குகிற தூதுத்துவ செய்தி உண்மையானதுதான், அது இறைவனின் வேதம்தான் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கி கொண்டிருந்தான். அற்புதங்கள் வழங்கப்படாமல் எந்த இறை தூதரையும் அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பவே இல்லை. அந்த அற்புதங்களை அவர்கள் செய்து காட்டுகிற பொழுது அதை பார்க்கிற மக்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கை ஏற்படுகிறது. சாதாரண மனிதர் என்றால் இதை எப்படி செய்ய முடியும்? மனிதனுடைய ஆற்றல் என்னொன்று இருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு உட்பட்ட காரியங்களை ஒரு மனிதர் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதிலே சிறப்பான காரியத்தை செய்து கொடுத்தால் அதை நம்பலாம், நம்ப முடியும். ஆனால் இவர் மனிதர்களால் முடியாத காரியத்தை செய்கிறாரு, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து காட்டுகிறாரு என்று அவர்கள் அந்த காரியங்களை பார்த்துவிட்டு இவர் இறைவனுடைய தூதராகத்தான் இருக்கிறார்
இவர் கொண்டு வந்திருக்கிற செய்தி இறை செய்தியாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர்கள் மனமாற நம்புவதற்கு அந்த அற்புதங்களை அல்லாஹ் வழங்கியிருந்தான். நாம நம்முடைய நபிமார்களுடைய வரலாறுகளில் எல்லாம் பல தடவைகள் கேள்விப்பட்டிருப்போம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை திருக்குர்ஆன் பேசுகிறது. திருமறை குர்ஆனிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு இறை தூதருடைய வரலாறும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரிடத்திலே தன்னுடைய தூதுத்துவ செய்தியினை எடுத்துச் சொல்லுகிற பொழுது கைகளில் இருந்த கைத்தடியை கீழே எறிந்து அதை இறைவன் பாம்பாக மாற்றி அந்த காரியத்தின் வழியாக தன்னை தூதர் என்பதை நிரூபித்தார்கள். அவர்களுடைய சட்டை பைக்குள்ளே கைகளை விட்டு வெளியிலே எடுக்கிற பொழுது அவர்களுடைய கை வெள்ளை வெளையர் என்று பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை காட்டி இதுபோல உங்களால் செய்ய இயலுமா, இதுபோல் உலகத்திலே இருக்கிற எந்த மனிதனாலாவது செய்ய முடியுமா, நான் இறைவனின் தூதராக இருக்கிற காரணத்தினால் என் வழியாக இறைவன் இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறான் என்று மனிதர்களால் செய்ய முடியாத அந்த காரியத்தை சொல்லி காட்டி தன்னை இறை தூதர் என்று அவர்கள் வாதிட்டார்கள். அதே போல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பார்க்கிறோம். எண்ணற்ற பல அற்புதங்களை அவர்களும் செய்தார்கள். அவர்கள் வழியாக இறைவன் செய்தான். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். وَإِذْ تَخْلُقُ مِنَ الطِّينِ كَهَيْئَةِ الطَّيْرِ فَأَنفُخُ فِيهِ فَيَكُونُ طَيْرًا بِإِذْنِ اللَّهِ. களிமண்ணால் பறவையை செய்து அந்த பறவைக்கு ஊதி அல்லாஹ்வுடைய அனுமதியினால் அது நிஜ பறவையாகவே மாறி போனது என்கிறது குர்ஆன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணில் பறவை செய்கிறார்கள். களிமண் பறவை களிமண் பொம்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு மண் பறவை மண் பறவையாகத்தான் இருக்க வேண்டும். எந்த அசைவும் இல்லாமல் செயல்பாடும் இல்லாமல் சாதாரண பொம்மையாக காட்சியளிக்க வேண்டிய அந்த மண் பறவை இறைவனின் கட்டளையை பெற்ற பிறகு நிஜ பறவையாக மாறி போகிறது என்று சொன்னால் இது ஆச்சரியம் தானே, ஒரு மிகப்பெரிய அற்புதம் தானே. உலகத்திலே இப்படி யாராலாவது செய்ய முடியுமா? அவர்கள் அதை சொல்லி மக்கள் மத்தியிலே வாதம் செய்தார்கள். குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார்கள், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள், செத்தவர்களை கூட உயிர்ப்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு. இறந்த மனிதனுக்கு உயிர் கொடுத்தல் என்பது நினைத்து பார்க்கிற காரியமா? கற்பனை செய்தாலே உடல்கள் எல்லாம் சிலிர்த்து போகிற அளவிற்கு அற்புதத்திலே பேர் அற்புதம். சாதாரணமாக சாகாத ஒரு மனிதன் செத்து விட்டார் என்று சொல்லி ஒரு ஆளுடைய மூச்சு நின்று போச்சு, மயக்கமாய் கீழே விழுந்துட்டார். அவரு கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சே இல்லை. யாரோ வந்து தொட்டு பார்த்துட்டு ஆளு போயிட்டாரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் தகவல் கொடுத்தாச்சு. தகவல் கொடுத்து ஊர்ல இருந்தெல்லாம் ஆளு வந்து இறங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாருன்னா சாவதற்கு முன்னால் சாகாமல் உடல் இயக்கம் நின்று மீண்டும் அவருடைய உடல் இயக்கம் துவங்கியது என்று அதை கேள்விப்பட்டாலே நம்முடைய ரோமக்கால்கள் எல்லாம் சிலிர்த்து கொள்ளும். எப்படி இருந்துச்சு? போயிட்டாரு நினைச்சப்பா, போயிட்டாரு நினைச்சவன் வந்துட்டாலே நம்மால் நம்ப முடியாது என்கிற பொழுது நிஜமாகவே போனவர் திரும்பி வந்தார். அதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டி இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய இறை தூதுத்துவத்தை அல்லாஹ் அந்த மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய நபியின் தூதுத்துவத்தை மெய்ப்பிப்பதற்கு அற்புதங்களை வழங்கினான். அதிலே கூட இறைவன் மிகுந்த கவனத்தோடு தான் செய்தியை வழங்குவான். அந்த அற்புதங்களை எப்படி தருவான் என்று கேட்டால், அவர் நினைத்த பொழுதெல்லாம் அற்புதங்களை செய்து செய்து நான் ஒரு மிகப்பெரிய சக்தி பெற்றவன் என்பதை காட்டுகிற விதத்தில் அந்த அற்புதத்தை செயல்படுத்த முடியாது. இறைவன் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது மாத்திரம்தான் அவரால் அந்த அற்புதத்தை நிகழ்த்த முடியும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கைகளில் கைத்தடி இருந்தது. கைத்தடியை போட்டு பாம்பாக அது மாறியது. மூசா நபி தாவா செய்கிற இடங்களில் எல்லாம் மக்களிடத்திலே போய் நான் இறை தூதர் வந்திருக்கிறேன், என்னை நம்புங்கள், இதோ பாருங்கள் இடத்துல அத்தாட்சி இருக்கிறது, இந்த கைத்தடியை தூக்கி போட்டு பாம்பாக்க முடியாது. எந்த நேரத்தில் கைத்தடி பாம்பாக வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறானோ அந்த நேரத்தில் இறைவன் கட்டளைப்படி கைத்தடியை கீழே போடுகிற பொழுது மட்டும்தான் அந்த கைத்தடி பாம்பாக மாறுமே அல்லாமல் மூசா நபி நினைக்கிற நேரங்களில் எல்லாம் கைத்தடி பாம்பாகிவிடாது. அதனால்தான் நீங்கள் மூசா நபியுடைய வரலாறை பாருங்கள். ஆரம்பத்திலே தூர் சீனா மலையில அல்லாஹ்வோடு பேசுகிறார்கள். அல்லாஹ் அழைச்சு பேசுறான். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி இன்ன ஸாஅத லஆத்தியத்துன் அகாது உக்ஃபிஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ ஃபலா யசுத்தன்னக அன்ஹா
அல்லாஹ் நிறைய பேசுறான். நானே அல்லாஹ், தூய்மையான இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, என்னை நினைப்பதற்காக தொழுவுங்கள், நீங்க போய் ஃபிரௌனிடத்துல பிரச்சாரம் செய்யுங்கள் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் பேசி அவர்களுக்கு கையில் இருக்கிற கைத்தறியை கீழே போடுங்கன்னா அல்லாஹ் வால்கினா ஃபீ யமீனிக், உனது வலது கரத்தில் இருப்பதை கீழே போடுகிறார்கள். பாம்பாகிறது, பயப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த பாம்பை பிடிக்கிறாங்க, மீண்டும் அது பழையபடி கம்பாக மாறுகிறது. இப்ப கைத்தறியை கீழே போட்டா பாம்பு வரும் தெரிஞ்சு போச்சுல. மூசா நபி ஃபிரௌனுடைய சபைக்கு வருகிறார்கள், வந்து ஃபிரௌனிடத்திலே பேசுகிறார்கள். அவன் நம்ப மறுக்கிறான், ஆதாரத்தை கேட்கிறான். சூனியக்காரர்களோடு மந்திரவாதிகளோடு போட்டிக்கு அழைப்பு விடுக்கிறான். போட்டிக்கு தயாராகிறார்கள். அழைப்பு விடப்பட்டு மக்கள் எல்லாம் கூடியாகிவிட்டது. மந்திரவாதிகள் தங்களுடைய கயிறுகளை போட்டு பாம்பை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். மூசா நபியுடைய உள்ளத்திலே பயம் வந்து விடுகிறது. நம்ம கையில தான் பெரிய பவர்ஃபுல் பாம்பு இருக்குதுல, பிறகு பயப்படணும். அவங்களுக்கு தெரியல, இப்ப நம்ம கையில கம்பளம் வச்சிருக்கிறோம், இப்ப அது எல்லாம் பாம்பா நிக்குது. இப்ப இது போட்டவன வருமா வராதா, இந்த பாம்பு அந்த பாம்பு சண்டை போடுமா, சண்டையில எந்த பாம்பு ஜெயிக்கும் எந்த பாம்பு தோக்கும், ஒருவேளை நம்ம பாம்பு அந்த பாம்பு கடிச்சு பிடிச்சா என்ன பண்றது, இப்படி என்னெல்லாமோ உள்ளத்துல ஓடி இருக்கும் போல இருக்கு. அவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை உணர்கிறார்கள். அல்லாஹ் அப்பமும் அமைதிப்படுத்துறான், பயப்படாதீங்க. வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்பொழுது உங்கள் கைகளில் இருப்பதை கீழே போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பொழுது போடுகிறார்கள், பாம்பாக வருகிறது. இப்படி இறைவன் நினைத்த நேரத்தில் அது பாம்பாகுமே தவிர மூசா நபி நினைத்த நேரத்தில் எல்லாம் அதை பாம்பாக மாற்றுகிற ஆற்றல் இல்லை. இதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், வமா கான லிரசூலின் ஐயத்திய பிஆயத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். எந்த தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்றி அனுமதியின்றி அவரால் எந்த அற்புதத்தையும் கொண்டு வர இயலாது. அற்புதங்களை கொண்டு வருவார்கள் இறைவனின் கட்டளையோடு. இப்படி எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அனுமதியோடு அற்புதங்களை கொண்டு வந்து காட்டி மக்களை நம்ப வைத்தார்கள், மக்களும் நம்பினார்கள். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை, நாம நம்புவதற்கு என்ன அற்புதம் இருக்கிறது? அந்த காலத்து நபிமார்கள் வாழுகிற காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு கண்ணால் பார்த்து நம்பினார்கள். நபிமார்களுடைய அற்புதங்களை பார்த்து நம்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. நாம நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் உயிரோடு இருக்கவில்லையே. நபிகளார் மரணித்து 14 நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கிறோமே. நாமும் இறை தூதரை நம்ப வேண்டும். அப்படியானால் எப்படி நம்புவது? நம்புவதற்குரிய முகாந்திரம் இல்லாமல் நம்ப வேண்டுமா? அறிவுபூர்வமாக ஏற்க தகுந்த ஆதாரங்களை பார்க்காமலே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டுமா? அப்படித்தான் நம்ப வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் இறைவன் நமக்கிடையில் மனிதர்களுக்கிடையில் பாரபட்சம் செய்திருக்கிறார் என்று அர்த்தம் ஆகிவிடும். அந்த காலத்து மக்கள் பூரணமா நம்பினார்கள். இந்த காலத்தில் வாழுகிறவன் பூரணமா நம்ப முடியாது. ஏன் முடியாது? ஏதோ அப்பா சொன்னாரு அம்மா சொன்னாரு நம்பிக்கிட்டேன். நெசமா பார்த்து அறிந்து சிந்தித்து புரிந்து நம்புகிற நம்பிக்கைக்கும் ஒருவர் சொன்னார் என்பதற்காக நம்புகிற நம்பிக்கை ஒண்ணா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கங்க. சின்ன வயசுல இருக்கும் போது நிறைய அறிவுரைகளை பெரியவர்கள் சொல்லுவார்கள். நல்லா படிக்கணும்பா, படிச்சாதான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் சம்பளம் கிடைக்கும், கை நிறைய சம்பாதிச்சா நிம்மதியா வாழலாம், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், வாழ்க்கையை சுகமா அனுபவிக்கலாம், படிப்பை கோட்டை விட்டுறாத அறிவுரை சொல்லுவார்கள். எத்தனை பேரு படிக்கிற வயசுல இந்த அறிவுரையை கேட்டு 100% நம்பினவங்க எத்தனை பேர்? ஒருத்த கூட இருக்க மாட்டான். நல்லா படிச்சாங்க அவங்க கூட இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்களே அவங்க கூட அவங்க சொல்றத 100% நம்பி படிச்சிருக்க மாட்டான். அவனுக்கா இயற்கையில படிப்புல இன்ட்ரெஸ்ட் வந்து அல்லது படிக்கிற விஷயங்கள் மண்டையில எளிதாக அவனுக்கு ஏறி அதனால படிச்சிருப்பானே தவிர பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் 100% நான் நம்புறேன் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அப்படி படிப்பது கிடையாது. எப்பொழுது நம்பிக்கை வரும்? படிக்காம கோட்டை விட்டு 25 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்காம
ஆடு மாடு மேய்ச்சி பொருளாதாரத்துக்கு சிரமப்பட்டு வீட்டுக்கு வாடகை கொடுக்காம அல்லல் பட்டிருக்கிற நேரத்தில் அவன் கூட படிச்ச ஒருத்தன் ஐஏஎஸ் ஆபீசராக உட்காருவான, அப்ப நினைப்பான் அன்னைக்கே எங்க அத்தா சொன்னாரு கேட்காம போயிட்டனே. உலகத்துல இந்த டைலாக் அடிக்காத மனுஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. சொன்னவனும் சொல்லுவான், கேட்டவனும் சொல்லுவான். அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா இவன் சொல்லுவான், அன்னைக்கே சொன்னார கேட்காம போயிட்டேன்னு அவன் சொல்லுவான். நடக்கிறதா இல்லையா? அப்ப அவன் அறிகிற பொழுது 25 ஆண்டுகளுக்கு பிறகு 4-5 குழந்தைகளோடு பொருளாதாரத்திற்கு சிரமப்படுகிற நேரத்தில் என்னுடைய பெற்றோரின் வார்த்தைகளை செவியேற்காமல் போய்விட்டேனே என்று நினைக்கிற பொழுது அவன் உணர்கிற உணர்ச்சி 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரியிலே பள்ளிக்கூடத்திலே மாணவராக படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்படவில்லை, நம்பவில்லை. ஒருவேளை நம்முடைய நிலை அப்படி இருந்தால் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து நம்பியவர்கள் 100% நம்பிக்கையோடும் நம்புவதற்குரிய ஆதாரம் இல்லாமல் எங்க அத்தா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க என்பதற்காக நம்புகிற நம்பிக்கை ஒன்றாக இருக்குமா? 100% நம்பிக்கை இருக்கா? சொன்னாங்கன்றதுக்காக ஏத்துக்குவோம். இறைவன் அப்படி பாரபட்சம் காட்டுகிறவன் இல்லை. அவர்கள் நம்புவதற்கு என்ன ஏற்பாட்டை செய்து கொடுத்தானோ அதே ஏற்பாட்டை நமக்கும் இறைவன் செய்து தந்தால் மட்டும்தான் இறைவன் நீதியானவன் என்பது நிரூபணமாகும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாகிவிட்டார்கள். அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. திருக்குர்ஆனை அதைத்தான் பிரகடனம் செய்தது. வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நான் மனித குலம் முழுமைக்கும் தூதராக உம்மை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்கிறான் இறைவன். யா அய்யுஹன்னாஸ் இன்னீ ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, மனிதர்களே உங்கள் அனைவருக்கும் நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லாத்துக்கும் நான் தான். முந்தி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு ஊருக்கு, அவங்களை சந்திக்கிற மக்களுக்கு, அவ்வளவு பேருக்கு தான் அவர் நபி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொன்னாங்க யா பனி இஸ்ராயீல் இன்னீ ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேலர்களே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர். இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மட்டும்தான். அவங்க பார்ப்பாங்க, அவங்க நம்புவாங்க, அவங்க ஏத்துக்குவாங்க. அந்த நபி மௌத்தா போன பிறகு அடுத்த நபி வந்துருவார். அடுத்து வாழுகிற மக்கள் அவரை பார்ப்பார்கள், அவருடைய அற்புதத்தை காண்பார்கள், அவர் சொல்வதை ஏற்பார்கள், அவரை தூதர் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர் போய்விட்டால் அடுத்தவர் வருவார். ஒரு ஊருக்கு நபி, ஒரு மொழிக்கு நபி, ஒரு ஏரியாவிற்கு நபி, ஒரு தேசத்திற்கு நபி, ஒரு சமூகத்திற்கு நபி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் சொல்லுகிறான் அர்ஸல்னாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீது, ஒரு 1,00,000 பேர், அதுக்கு கொஞ்சம் கூட, அந்த மக்களுக்கு தான் யூனுஸ் நபி நபி. டோட்டலே 1,00,000 தான். அந்த 1,00,000 பேருக்கு தான் யூனுஸ் தூதராக அனுப்பப்பட்டார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் சொல்லுகிறான் வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு அவர்களின் சகோதரர் ஷுஐபை அனுப்பி வைத்தோம். மதியனுக்கு மட்டும்தான் ஷுஐப் நபி. வைலா சமூத அகாஹும் சாலிஹா, சமூது சமூகத்திற்கு அவர்களின் சகோதரர் சாலிஹை தூதராக அனுப்பி வைத்தோம். வைலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது சமூகத்திற்கு அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பி வைத்தோம். குறிப்பிட்ட ஆளுக்கு தான் நபிகள் நாயகம். அப்படியா? குறிப்பிட்ட சமூகத்திற்கா, குறிப்பிட்ட தேசத்திற்கா, தமிழ் மொழி பேசுகிறவர்களுக்கு, ஆங்கிலத்திற்கு அல்லது அரபி மொழிக்கு என்று குறிப்பிட்ட மொழிக்கா? எல்லா மொழிக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது அவர்களே தூதர். எல்லா தேசத்திற்கும் அவர்களே தூதர். எல்லா இனத்திற்கும் அவர்களே தூதர். கியாமத் நாள் வரை வருகிற எல்லா மனிதர்களுக்கும் அவர்களே தூதர். அப்படியானால் அவர்கள் வாழுகிற காலத்தில் வாழ்ந்த மக்கள் கண்ட அற்புதத்தை பின்னால் வந்த மக்கள் பார்க்க முடியாமல் போகிறதே. இறைவன் இதற்கு என்ன செய்திருக்கிறார்? அதற்கு இறைவன் செய்த பெரிய ஏற்பாடுதான் இன்றைக்கு உலகமெல்லாம் வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிற, நம்முடைய கரங்களில் தவிழ்ந்து கொண்டிருக்கிற, கோடானு கோடி உள்ளங்களில் நிறைந்திருக்கிற இறைமறை வேதம் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன் பேர் அற்புதம். நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய அற்புதங்களை பார்த்து
எந்த அளவிற்கு அதை நம்பி மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில், ஏன் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுகிற வகையில் ஒரு பேர் அற்புதமாக, அறிவு களஞ்சியமாக, அனைத்து மக்களையும் ஈர்க்கிற ஒரு ஈர்ப்பு விசையாக, சக்தியாக, அனைத்து மனிதர்களையும், விஞ்ஞானிகளை மட்டுமில்லை, அறிவியலாளர்களை மட்டுமில்லை, உலகத்திலே பாமரன் முதல் படித்தவன் வரை அனைத்து மக்களையும் வியந்து பார்த்து அதன்பால் ஈர்க்க செய்கிற பேர் அதிசயமாக, அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி திருமறை குர்ஆன். நிஜமாகவே இந்த குர்ஆனை சரியான முறையில் சிந்தித்து ஒருவர் படித்து ஆராய்ந்தால் அவருடைய நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கை முறை தலைகீழாக இருக்கும். இன்னைக்கு கூட நம்மள பல பேர் குர்ஆனை நம்புகிறோம், தூதரை நம்புகிறோம், குர்ஆன் இறைவேதம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாம் உறுதியாக நம்பவில்லை. நம்முடைய வாழ்க்கை முறையில் இஸ்லாத்தை பார்க்க முடியவில்லை. மூட நம்பிக்கைகளின் தொகுப்பாக பல முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். எதை இறைவன் செய்யக்கூடாது என்று திருக்குர்ஆனிலே எச்சரித்தானோ அதை செய்து கொண்டு தன்னை முஸ்லிம் என்கிறார்கள். வட்டியிலே மூழ்குகிறான், தானும் முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்துகிறான். வரதட்சணையில் முத்து குளிக்கிறான், தன்னை முஸ்லிம் என்று அறிவித்துக் கொள்கிறான். இறைவனுக்கு இணையான தர்காக்களை உருவாக்கி வைக்கிறான், தன்னை முஸ்லிம் என்று உலகத்திற்கு சொல்லுகிறான். இறைவன் தடுத்த பாதகங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு நாங்களும் முஸ்லிம்கள் என்று பல பேர் மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நம்மில் பல பேர் குர்ஆனை இணை வேதம் என்று நம்புகிறோமே, உலகத்தை எல்லாம் படைத்தாளுகிற சர்வ சக்தராகிய இறைவன் தந்த வேதம் என்று நம்புகிறோமே, நாம் புரிந்து நம்பவில்லை, சிந்தித்து நம்பவில்லை, ஆய்வு செய்து நம்பவில்லை. பிறகு எப்படி நம்புகிறோம்? முதல்ல சொன்ன மாதிரி தான். எங்க அத்தா சொன்னார் இது குர்ஆன், என்னுடைய தந்தை சொன்னார், என்னுடைய தாயார் சொன்னார், என்னுடைய தாத்தா சொன்னார், என்னுடைய பாட்டி சொன்னார், என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஆன்மீக குருமார்கள் சொன்னார்கள், எனவே இது குர்ஆன், இவர் தூதர். அதனால தான் உள்ளத்துல உறுதி இல்லை. சொன்னார் நீ நம்புறதும் நானே ஆய்வு செய்து நம்புவதும் ஒன்றா? தீ சுடும் என்று சொன்னதை நம்புவதும் தீக்குள்ளே விரல் வைத்து பார்த்துவிட்டு நம்புவதும் ஒன்றா? நம்மில் பல பேர் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழாமல் இருப்பதற்கு திருக்குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்யாதது காரணம். அதே போல முஸ்லிம் அல்லாத மக்களில் பல பேர் திறந்த மனதோடு பக்கச்சார்பு இல்லாமல் அவர்கள் இதற்கு முன்னால் சிந்தித்து வைத்த செய்திகளை எல்லாம் உள்ளத்திலே இருந்து ஓரங்கட்டி வைத்துவிட்டு திருக்குர்ஆனை பற்றி அவர்கள் கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு திறந்த மனதோடு திருமறை குர்ஆனை திறந்து பார்த்தால், வாசிக்க ஆரம்பித்தால், ஆய்வு செய்தால், உண்மையை கண்டறிய வேண்டும், சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடவுளின் அச்சத்தோடு ஒருவர் திருமறை குர்ஆனை திறந்து பார்த்தால் குறித்துக் கொள்ளுங்கள், அந்த குர்ஆனுடைய பக்கம் அந்த மனிதர் முஸ்லிம் அல்லாதவர் கண்டிப்பாக ஈர்க்கப்பட்டே தீருவார். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. குர்ஆனை படிக்கிறவர் நேர்மையான பார்வையோடு சிந்தித்து படிக்க துவங்கினால் அதை விட்டும் எவராலும் விலகி நிற்க முடியாது. அப்படி ஒரு பேர் ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. அதனால்தான் மேற்கத்திய நாடுகளில் ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகளில் பல பேர் தமிழ்ல கூட புத்தகங்களாக போட்டிருக்கிறார்கள் அந்த விஞ்ஞானிகளின் வரலாறுகளை. அறிவியலாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் என்று பல பேர் திருக்குர்ஆனை படித்துவிட்டு அந்த குர்ஆனின்பால் ஈர்க்கப்பட்டதற்கு அவர்களுடைய வரலாற்றை புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி வந்தார்கள்? ஏன் வந்தார்கள்? படித்தார்கள், திறந்த மனதோடு படித்தார்கள். வேறு வழியில்லை, வந்துதான் ஆக வேண்டும். முடியாது. அதை மறுத்துக்கிட்டு போகணும்னா சாமானியமா முடியாது. அப்படி கட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது குர்ஆன். எதனால் அப்படி கட்டி போடுகிறது? எப்படி ஈர்க்கிறது? எப்படி நம்ப வைக்கிறது?
எப்படி உறுதியை கொடுக்கிறது? இதுதான் சத்தியம், இதுதான் வேதம், இது இறைவனின் வேதம் தான் என்ற உணர்வை அவர்களுக்கு ஊட்டியது எது என்று சிந்தித்தால் திருமறை குர்ஆனுடைய அறிவியல் பார்வை. எதை பார்த்தாலும் எதை பேசினாலும் அறிவுபூர்வமாக பார்க்கிற பார்வை. நாம் அறிவியலை பற்றி தான் இன்றைக்கு பேச இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அறிவியல் என்றால் என்ன? அறிவியல் என்று சொன்ன உடனே நம்முடைய கவனம் எல்லாம் எங்க போயிருது தெரியுமா? உலகத்தில் இன்னைக்கு புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்பி விடுகிறோம். அறிவியல்னு சொன்னா செல்போன் அறிவியல் கண்டுபிடிப்பு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டா அறிவியல், சேட்டலைட் மேல கொண்டு விட்டுட்டா அறிவியல், மைக் வந்துருச்சு அறிவியல், கேமரா வந்துருச்சு அறிவியல், டியூப்லைட் வந்துருச்சு அறிவியல், ஃபேன் வந்துருச்சு அறிவியல், எலக்ட்ரிக் வந்துருச்சு அறிவியல், வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு குக்கர் வந்துருச்சு அறிவியல், மிக்சி வந்துருச்சு அறிவியல், ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு அறிவியல். எதை அறிவியல் என்கிறோம்? புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிற கண்டுபிடிப்புகளை அறிவியல் என்கிறோம். அல்லது விஞ்ஞானத்தை பற்றி பேசினால் வானத்தை பற்றி, மலைகளை பற்றி, மலை முகடுகளை பற்றி, மலை துளிகளை பற்றி, தாவரத்தை பற்றி, அவை வளர்கிற விதத்தை பற்றி, பூமி உருண்டையை பற்றி, உருண்டைக்குள்ளே இருக்கிற தத்துவங்களை பற்றி பேசப்பட்டால் அறிவியல் என்கிறோம். இது மட்டுமா அறிவியல்? இது அறிவியல் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நம்முடைய பார்வையை அறிவியல் என்று சொன்ன உடனே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போய் நின்னுக்குது. நிஜமாக அறிவியல் என்றால் என்ன? அறிவு பிளஸ் இயல், அறிவியல். அது பார்த்தாலே தெரியுது, ஒரு பெரிய விளக்கம் சொல்லணுமா நினைக்காதீங்க. அறிவு பிளஸ் இயல் என்றால் எதையுமே அறிவோடு பார்க்கிற துறைக்கு பெயர் அறிவியல். மலையை பார்த்தாலும் அறிவோடு பார், சிந்தனையோடு பார், பகுத்தறிவோடு பார், சரியாக இருக்கிறதா என்று பார். எதை பார்த்தாலும் அறிவு கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அதற்கு பெயர் அறிவியல். எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அறிவுபூர்வமாக அந்த வழிகாட்டுதலை முன்வைத்தால், அந்த செய்தியை சொன்னால் அதற்கு பெயர் அறிவியல். அறிவியல் பூர்வமாக குர்ஆன் பேசுகிறது. அறிவு என்றைக்குமே மனிதனை ஈர்க்கும். ஈர்க்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அறிவு தான் காரணம். உலகத்தில் சிந்திச்சு பாருங்கள், ஒருவனை விட பெரிய அறிவாளி உலகத்தில் உண்டு. இவர்தான் பெரிய அறிவாளி சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பெரிய அறிவாளி இவர் தான், அப்படி யாரும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அறிவாளியை கண்டால் அவரோடு பேச வேண்டும், அவரோடு நெருங்க வேண்டும், அவரிடமிருந்து அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அனைவருக்கும் இருக்கிறது. எது சம்பந்தமான அறிவுங்கிறது வேற, அவரவருக்கு தேவையான அறிவு. மருத்துவத்துறையிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறவரை பார்ப்பார், அவரை பார்த்து வியப்பார், அவருடைய ஆற்றலை பார்த்து சிந்திப்பார், அவரோடு நெருங்க விரும்புவார், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆசைப்படுவார். மருத்துவருக்கு அந்த உணர்வு வரும். ஒவ்வொரு துறையிலும் அறிவு இருக்குல்ல. ஒரு இன்ஜினியர் எந்த அறிவை பெரிதாக நினைப்பார்? மருத்துவ அறிவை விட அவருடைய பொறியியல் சார்ந்த அறிவிலே ஒருவர் மிகைத்து நின்றால் அவரை வியந்து பார்ப்பார். ஏப்பா இவ்வளவு பெரிய அறிவாளி, இந்த பில்டிங் எப்படி கட்டி இருக்கிறாரு, நானும் 40 வருஷமா பில்டிங் கட்டுறேன், என்னால இப்படி ஒரு பில்டிங்கை கட்ட முடியலையே, மனுஷன் பயங்கரமான அறிவாளியா. அந்த அறிவை பார்த்தவர் ஈர்க்கப்படுவார். ஒவ்வொருவரும் அவர் துறை சார்ந்து. ஒரு வியாபாரி இருக்கிறாரா, வியாபாரத்திலே களை கட்டுகிற ஒரு மனிதனை பார்த்தால் வியந்து பார்ப்பார். அவருடைய பார்வை அதை நோக்கி தான் போகும். ஒரு கசாப்பு கடைக்காரருக்கு ஒரு ஆட்டை நீங்க போய் பார்க்க, ஹஜ் பண்ண வர போகுது, ஆடு மாடு வாங்குவோம் குர்பானிக்கு, சாதாரண எத்தனையோ ஆடு போகும். ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒரு ஆட்டை பார்க்கிற பார்வையும் ஆட்டு வியாபாரியை பார்க்கிற பார்வையும் மற்றவர்கள் பார்க்கிற பார்வையும் ஒன்றா? பார்த்த உடனே டக்குனு இடம் போட்டுருவார். மனுஷன் வெயிட்ட தான் சொல்லுவார், 16 கிலோ தேரும் போல இருக்க. அதுல ஒருத்தர் கில்லாடியா இருக்காருன்னு வச்சுக்குவோம், சொன்ன மாதிரி இருக்கு வெயிட். 16 கிலோ 450 கிராம், அப்படி புள்ளி வச்ச மாதிரி இருக்கு. நீங்க கூட பெருசா வீழ்க்க மாட்டீங்க. அந்த துறையிலேயே கசாப்பு கடைக்காரராக இருப்பாரு, பிரமிச்சு போவார். என்னமா கணிக்கிறாரு, மனுஷன் சொன்ன மாதிரி இருக்குதப்பா. அப்ப ஒவ்வொரு துறையிலையும்
ஒரு மார்க்க ரீதியான விஷயத்துல ஒரு பேச்சாளராக ஒரு ஆலிமாக ஒரு மார்க்க அறிஞராக ஒருவர் இருந்தால் மார்க்க விஷயத்தில் விற்பனராக இருக்கிறவரை வியந்து பார்ப்பார். அவருக்கு டாக்டருடைய அறிவு பெருசா தெரியாது. ஆமா, பெருசா 5 வருஷம் படிச்சுட்டு வராங்க அப்படிம்பார். டாக்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பா, அவ்வளவு சிந்திக்கணும், அவ்வளவு வேலை இருக்கு. ஆனா அவர் எதை வியந்து பார்ப்பார்? அவருடைய துறையில் யார் பெரிதாக இருக்கிறார்? ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளரை வியந்து பார்ப்பார். ஒரு பிச்சைக்காரன் கூட அவனை விட சிறப்பா பிச்சை எடுக்கணும்னு வியந்து பார்ப்பான். பாருங்க சண்டையை பாருங்க. பிச்சைக்காரனுக்கு யாரோட சண்டை? பள்ளியாச வாசல்ல சண்டை. இவன் அவனுக்கு முன்னாடி போய் நின்று 10 ரூபாய் பிடிங்கிட்ட. நீ எப்படி அங்க நிக்கலாம்? நான் 4 வருஷமா இங்க பிச்சை எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து நீ முன்னாடி போய் நின்று நீ எப்படி எனக்கு வந்த வருமானத்தை தட்டிட்டு போவ? இவன் அவனை விட சம்பாதிச்சது 20 ரூபாய் தான் கூட. இவனுக்கு பிச்சை போட்டானே அவன் கோடீஸ்வரனா இருப்பான். இவன் பொறாமப்படுறதா இருந்தா யாரை பார்த்து பொறாமப்படணும்? எப்போ BMW கார்ல வந்து இறங்குறான், ரோல்ஸ் ராயில பறக்குறான், எத்தனை கோடி வச்சிருக்கான, அவனை பார்த்து பொறாமப்படுறதை விட்டுவிட்டு பக்கத்துல திருவோணம் வச்சிருக்கிறவன் கூட 10 ரூபாய் பிச்சை எடுத்துட்டானே அது இவனுக்கு தாங்க முடியும். எப்படி பேசுறான் பாரு. ஆள் வந்தவன கவுத்திட்டானையா, ஒரு நடிப்பு போட்டான், காலை மடக்கி வச்சுக்கிட்டு ஐயா சாமி நான் கவுந்துட்டானே, நமக்கு இந்த பிளான் வரலையே, நாளைக்கு போட்டான் முடிவு எடுப்பான். இப்படி உலகத்திலே அறிவு என்பது அனைத்து மக்களையும் ஈர்க்கிற செய்தி. அவனவன் துறையில் அவனை விட மேம்பட்டவனை பார்த்தால் அவனை போல நானும் மேம்பட வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. இப்படி உலகத்திலே எத்தனை பெரிய அறிவாளிகள் இருந்தாலும் அத்தனை அறிவையும் மிஞ்சுகிற, இதை மிஞ்சிய ஒரு அறிவு இல்லை என்ற அறிவு சுரங்கமாக திருமறை குர்ஆன் இருக்கிற காரணத்தினால் உலகத்திலே இருக்கிற அனைத்து மனிதர்களையும் திருக்குர்ஆனுடைய அறிவு தன்பால் அவர்களை ஈர்த்துக் கொள்கிறது. அறிவுதான் காரணம், அறிவியல் தான் காரணம். அறிவு இல்லாமல் குர்ஆன் கிடையாது. உலகத்தில் மதங்கள் என்று சொன்னாலே அறிவுக்கு அப்பாற்பட்டதுமா. பல பேர் இன்னைக்கு மதமே வேண்டாங்கிறாங்க. என்ன காரணம்? அங்க எல்லாம் முட்டாள்தனமா செய்வாங்கிறாங்க. இஸ்லாத்தில் எப்படி இருக்கிறதா? குர்ஆனில் எப்படி இருக்கிறதா? குர்ஆன்ல ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்கள் பார்க்கலாம். இதிலே அறிவற்றது, இது மனிதனுக்கு பயனற்றது, இது காட்டுகிற வழியிலே தெளிவற்றது என்று குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்ல முடியுமா? எல்லாம் அறிவு. அது வணக்கத்தை பேசுகிறது, வணக்கத்திலே அறிவு. அது உணவை பற்றி பேசுகிறது, உணவிலே அறிவு. குடும்பத்தை பற்றி பேசுகிறது, குடும்பத்திலே அறிவு. பெற்றோரை பற்றி பேசுகிறது, பெற்றோரே அறிவு. பிள்ளைகளை பற்றி பேசுகிறது, பிள்ளைகளே அறிவு. இயற்கை படைப்புகளை பற்றி பேசுகிறது, அதிலே அறிவு. அறிவுக்கு எதிராக சரியில்லை, இது தவறு என்று நிரூபிக்கிற வகையில் ஒரே ஒரு துளியை கூட திருமறை குர்ஆனில் தேடி பிடிக்க முடியாது. இது ஏதோ நான் சொல்லுகிற வெற்றி சவால் அல்ல. 14 நூற்றாண்டுகளாக இந்த சவாலை திருமறை குர்ஆன் உலகத்துக்கு முன்னால் வைத்துக் கொண்டே இருக்கிறது. இது ஏதோ இன்னைக்கு 2015 ஆகஸ்ட்ல புதுசா வைக்கப்பட்ட தகவல் அல்ல. அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது திருமறை குர்ஆனை இறக்கி வைத்த இறைவன் இதனுடைய அறிவுக்கு நிகராக உலகத்தில் எவரும் இல்லை, எந்த படைப்பும் இல்லை என்ற காரணத்தினால் உலகத்து மக்களை நோக்கி அன்றைக்கே இறைவன் அறைகூவல் விடுத்தான். என்ன அறைகூவல் தெரியுமா? இதை போன்ற ஒரு அறிவு சுரங்கத்தை யாரேனும் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறதா? ஒரு புத்தகம் போடப்பட்டிருக்கிறதா? என் உலகத்தில் அறிவாளி இல்ல, சிந்தனையாளர்கள் இல்ல, எழுத்தாளர்கள் இல்ல, பிறகு ஏன் திருமறை குர்ஆனை போல இன்னொரு நூல் இல்ல? அதற்கு நிகரான அறிவாளி உலகத்தில் எவனும் இல்லை. குர்ஆன் அப்படியே சவால் விடுகிறது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லஇன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு, எல்லாரும் சேர்ந்துக்க. யாரெல்லாம் சேர்ந்துக்க? உலகத்தில் இருக்கிற மனித குலம் முழுமையும் சேர்ந்துக்க. பல் ஜின்னு, மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாத ஜின்னினமும் சேர்ந்துக்க. எதற்கு? அலா யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள்.
அப்படி ஒன்று சேர்ந்தாலும் லாயத்தூன பிமிஸ்லிஹி, உங்களுக்கு இதை போன்ற ஒன்றை கொண்டு வரவே இயலாது. எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணு. சவால். உலவுக்கான பாலுஹும் பாலும் வஹீரா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்க, உதவி செஞ்சுக்க, திட்டம் போடு, ஐடியா சொல்லு, இந்த வசனத்தை இப்படி போடு, அந்த வசனம் அப்படி போடு, எல்லாம் பேசி முடிவெடு. உலக மாநாடு போட்டு திட்டம் தீட்டினாலும் உங்களால் திருமறை குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தை, ஒரு புத்தகத்தை, ஒரு அறிவு சுரங்கத்தை உங்களால் கொண்டு வர இயலாது. யாராவது இந்த சவாலை ஏற்றார்களா? ஏன் நான் கொண்டு வரேன் பார், கொண்டு வந்து காட்டுறேன் பாரு. பல பேர் வந்தார்கள். வந்தவர்களுடைய இன்று இல்லை என்று தெரியுமா? குர்ஆனை போல இன்னொரு அறிவு சுரங்கத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று புறப்பட்ட பல பேர் இன்றைக்கு அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அப்துல்லாக்கராக, அப்துல் காதர்களாக இருக்கிறார்கள். மாரிஸ் புகையில் பிரெஞ்சு நாட்டினுடைய மருத்துவ பேர் அறிஞர், திருக்குர்ஆனிலே குறை கண்டுபிடிப்பதற்காகவே படித்தார். கடைசியிலே அவர் ஒரு புத்தகம் எழுதினார். விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் என்ற பெயரிலே புத்தகம் எழுதி, அறிவியல் பூர்வமாக ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது திருமறை குர்ஆன் மட்டுமே என்று புத்தகம் எழுதினார். சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளவு ஆணித்தரமான நம்பிக்கை இருந்தால் குர்ஆன் இப்படி ஒரு சவாலை முன்வைக்கும். இதுக்கு நிகரான அறிவியல் பார்வை உலகத்தில் யாருக்கும் எதற்கும் கிடையாது. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் 4 இடத்துல அறிவுக்கு மாற்றமா பேசுவான், சிந்திப்பான், நடப்பான். யானைக்கும் அடிசருக்கும் அதுக்கு தான் பழமொழி வச்சிருக்கான். பெரிய அறிவாளி தான் சில நேரத்தில் கோட்டை விட்டுருவார். பெர்னார்ட் ஷாவை பற்றி சொல்லுவார்கள். ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக உலகத்திலே இன்றைக்கு வரைக்கும் கருதப்படுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு அறிஞர், இன்றைக்கு வாழ்கிற 21ஆம் நூற்றாண்டு மனிதன் கூட அவரை மிகப்பெரிய அறிவாளி என்று பேசுகிறான், புகழுகிறான், அவருடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகிறான். அவரிடத்தில் பணிபுரிந்த பணியாளர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். பெர்னார்ட் ஷாவுடைய வீட்டில் ஒரு பூனை இருந்துச்சு. அவருடைய ரூமுக்குள்ள பூனை வந்துட்டு போகணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு ஓட்டை ஒன்று போட்டு வச்சிருந்தாரு. ஓட்டையில தாவி தாவி வரும், வெளியே போகும், இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பூனை குட்டி போட்டுச்சு. பெர்னார்ட் ஷா சொன்னாரு, அவரு ஒரு சின்ன ஓட்டை ஒன்று போடு. எதுக்குப்பா சின்ன ஓட்டை அப்படின்னு கேட்டேன். குட்டி பிறந்திருக்குல்ல, குட்டி போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஓட்டை வேணும்ல, அதுக்கு தான் குட்டி ஓட்டைன்னாரு. நான் கேட்டேன், ஏனுங்க ஐயா பெரிய ஓட்டையில குட்டி போக முடியாதா? ஆமா, பெருசுலையும் தான் சிரிச்சு போகுமே. பெரிய ஓட்டையெல்லாம் குட்டி போகாதா? போகாட்டி புதுசா ஓட்ட போடு, தாராளமா போக. பிறகு யானைக்கும் அடிசருக்கும். எந்த பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சில நேரங்களில் அறிவுக்கு மாற்றமாக செய்துவிட்டு அடி வாங்கி விட்டு யாசிப்பான், முட்டி விட்டு குனிவான். மனிதனுடைய இயல்பு. இனிமே வாங்க கூடாதுப்பா, இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஏமாறுகிறார்கள்? பெரும் பெரும் அறிவாளிகளுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்க்கவில்லையா? யாரிடமும் அறிவுக்கு எதிரான செயல் உண்டு. குர்ஆன் அதனால் சொல்கிறது. அதுபோல இந்த குர்ஆனிலே அறிவுக்கு எதிரான ஒன்று இருக்கிறதா காட்டு. முதல்ல சொல்லிச்சா பதில் இல்லை. அடுத்து சிறிது நாட்கள் செல்கிறது. இறைவன் அடுத்து ஒரு சவாலை முன்வைக்கிறான். அம் யகூலூன இஃப்தரா குல் ஃபஅது பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லி. இந்த குர்ஆனை முஹம்மது அவராக இட்டிக்கட்டி கொண்டார் என்று சொல்கிறார்களா? இது இறைவனுடைய வேதம்லாம் கிடையாதுப்பா, கடவுள் தந்ததெல்லாம் இல்ல, முஹம்மது அந்த மனுஷன் அவரா உருவாக்கிட்டாரு அப்படிங்கிறாங்களா? அப்படியானால் நபியே சொல்லுங்கள். அவர்களுக்கு ஒரு சவால். முஹம்மதால் ஒரு புத்தகத்தை இட்டுக்கட்ட முடியும் என்று சொன்னால் அந்த புத்தகத்தில் இருப்பதை போல ஒரு 10 அத்தியாயங்களை, 10 சாப்டர்களை நீங்களும் இட்டுக்கட்டி கொண்டு வாருங்களேன் பார்க்கலாம். முதல்ல ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க. பேச்சையும் காணும், மூச்சையும் காணும். போ, உன்னால குர்ஆனை கொண்டு வர முடியல. அதுல 114 சூரா இருக்குது, அத்தியாயம் இருக்குது. ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வா பார்க்கலாம். ஒரு பதிலும் இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, திரும்ப அல்லாஹ் இறக்கணும். வயின் குன்தும் ஃபீ ரைபின்
மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாருக்கு நாம் இறக்கி அருளியதில் நீங்கள் சந்தேகப்பட்டால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, அதிலே இருப்பதை போல ஒரே ஒரு சூறாவை கொண்டு வா பார்க்கலாம். இல்ல, பதில் இல்ல. குர்ஆனை கொண்டு வா, கொண்டு வர முடியல. 10 சூறாவை கொண்டு வா, கொண்டு வர முடியல. ஒரே ஒரு சூறாவை கொண்டு வா, கொண்டு வர முடியல. ஏன் முடியல? இது அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. இந்த அறிவுக்கு நிகராக போட்டி ஓடுகிற அறிவு படைத்தவன் உலகத்திலே எவனும் இல்லை என்பதை இந்த சவால் மூலமாக திருமறை குர்ஆன் 14 நூற்றாண்டுகளாக இது இறைவனின் வேதம்தான் என்பதை உலகத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சவாலை முன்வைத்த குர்ஆன் சவாலுக்கு தகுந்தாற் போல இருக்கிறதா? உள்ள போய் ஆய்வு செய்யுங்க. அது சொல்ற எல்லாத்தையும் எடுங்க, ஒண்ணு ஒண்ணா எடுங்க. அனைத்திலும் அறிவியல் இருக்கிறதா? அறிவை போற்றுகிறவர்களால் அது போற்றப்படுமா? அறிவாளிகளால் அது விரும்பப்படுமா? அறிவாளிகளால் அது ஏற்கப்படுமா? அறிவாளிகளால் அது நம்பப்படுமா? அறிவாளிகளால் அது பின்பற்றப்படுமா என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளாக பிரித்து எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள். சாப்பாடு எடுத்துங்க, உணவு. உணவு என்பது எல்லா விஷயத்தை பத்தி பேசல குர்ஆன். உணவை பத்தியும் குர்ஆன் பேசுகிறது. உலகத்துல எந்த ஆன்மீக புத்தகத்திலையும் இந்த உணவை சாப்பிடு, அந்த உணவை சாப்பிடாத அப்படி எல்லாம் இருக்காது. ஆன்மீக நூல்கள் என்றால் அது கடவுளை பத்தி பேசும், கடவுள் புனிதமானவர் என்று சொல்லும், கடவுளுக்கு வணக்கம் செய்ய என்று பேசும், பூஜை புனஸ்காரங்களை பற்றி சொல்லும், அதோடு தன்னுடைய வேலையை முடித்துக் கொள்ளும். குர்ஆன் உலகத்திற்கு வழிகாட்டுகிற வேதம் என்பதால் அது மனிதனுடைய எல்லா செய்திகளையும் பேசுகிறது, உணவை பற்றியும் பேசுகிறது. வஹில்ல லக்கும் அத்-தய்யிபாத், தூய்மையானவை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தடுக்கப்பட்டது எது? அதை பட்டியல் போடுகிறது. இந்த தூதர் யுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், தூய்மையானதை உங்களுக்கு அனுமதித்து தீமையானதை, கெட்டதை அவர் உங்களுக்கு தடை செய்வார். கெட்டதை சாப்பிடக்கூடாது, நல்லதை சாப்பிடு. எது கெட்டது, எது நல்லது? இன்னைக்கு வரைக்கும் இந்த பட்டியலுக்கு தீர்வே கிடைக்கல. ஆதி காலத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல மனுஷன் எது நல்லது எது கெட்டதுன்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் ஃபைனல் பண்ண மாதிரி தெரியல. எதையாவது ஒருத்தர் நல்லதுன்னா உடனே 10 பேர் கூன்னு வந்துடுறான், அது தின்றாத கெட்டதுங்கிறான். சர்க்கரையை போட்டு சாப்பிடு, மனுஷ உடம்புக்கு சர்க்கரை தேவை, சர்க்கரை சத்து மனுஷனுக்கு அவசியம் அப்படின்னு ஒரு டாக்டர் எந்திரிச்சாருன்னா சர்க்கரையை தொற்றாத, சர்க்கரை நோயிலே செத்துருவேன், இன்னும் 10 பேர். கத்தரிக்காய் தின்னு, அதுல என்னென்ன சத்து இருக்குது, நல்ல காய்கறி, உடனே ஸ்கின் டாக்டர் வந்துடுறார், தின்றாத சொறி வந்துரும் அப்படிங்கிற அவர். எதை எடுத்தாலும் பஞ்சாயத்து. குர்ஆன் சில செய்திகளை பேசுகிறது, இதை தின்னாது. குர்ஆன் எதை தின்னாதே என்கிறதோ அது மனிதனுக்கு நல்லது என்று வாதம் செய்கிற ஒரே ஒரு அறிஞரை, ஒரே ஒரு மருத்துவரை, ஒரே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரை உங்களால் காட்ட முடியுமா? சில பொருட்களை தின்னாதீர்கள், உண்ணாதீர்கள், அது கேடு என்று சொல்கிறது. எப்பொழுது சொன்னது? இன்றைக்கு சொல்லவில்லை, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்னது. அப்பொழுது அறிவியல் வளர்ச்சி இல்லை, விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, மருத்துவ சாதனங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, இன்றைக்கு இருப்பதை போல உலகம் ஒரு கிராமமாக சுருக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பொருளுடைய தன்மையை ஆய்வு செய்வதற்குரிய பரிசோதனை கூடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் திருமறை குர்ஆன் சில பொருட்களை பட்டியலிட்டு இதை தின்னாதே, இது உனக்கு கேடு தரும் என்று குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொன்னது. படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. அறிவற்ற அந்த காலத்திலே சொல்லப்பட்ட செய்தி 21ஆம் நூற்றாண்டில் எதையுமே அறிவுபூர்வமாக பார்க்க இந்த காலகட்டத்தில் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார்கள், ஆமாம் உண்மைதான், திருமறை குர்ஆன் சொல்வதை போல இந்த உணவுகள் மனித உடலுக்கு கேடு செய்கிற உணவுகள் தான் என்று இன்றைய உலகம் ஒத்துக்கொள்கிறது. பன்றியை சாப்பிடாதே, குர்ஆனில் தடை இருக்கிறது. உங்களுக்கு பன்றி தடுக்கப்பட்டிருக்கிறது. பன்றி தடுக்கப்பட்டதே, பன்றி நல்லதா கெட்டதா?
திங்கிறதுக்கு ருசியா இருக்குன்னு சொல்லலாம். நல்லதா கெட்டதா என்று பரிசோதனைக்கு அனுப்பினால் தின்னுறாத, அத மாதிரி டேஞ்சர் ஒண்ணுமில்லைன்னு ரிசல்ட் சொல்லு. எப்படி? அதை சிந்தித்தாலே போதும். இதை சொன்னவன் இந்த புத்தகத்திற்கு சொந்தக்காரன் மனிதன் அல்ல, படைத்த இறைவனே என்பதை இந்த தீர்வு, இந்த ரிசல்ட் சொல்லும். பன்றிய சாப்பிடாத, சாப்பிடுறாங்களே, மேற்கத்திய நாடுகளை சாப்பிடுறாங்களே, அமெரிக்கால சாப்பிடுறாங்களே, ரஷ்யால சாப்பிடுறாங்களே, அங்கெல்லாம் பன்னிக்கறி இல்லாம இருக்க மாட்டேங்கிறானே. சாப்பிடுறான். சாப்பிடுறதெல்லாம் நல்லதா? சாப்பிடுகிறான் என்பது மறுக்கல. இன்னும் சொல்ல போனா ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பன்றிக்கறி என்பது அவர்களுடைய உணவிலே ஒன்றாக அங்கமாக மாறிவிட்டது. பிரச்சனை என்ன? சாதாரணமாக அதனுடைய நன்மை தீமையை நீங்கள் பரிசோதிப்பதற்கு ஒரே ஒரு அளவோடு சொல்றேன். இதய நோயாளிகள் இன்னைக்கு நிறைய பேர் பெருகிட்டே போறாங்க. இதய நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போனா அவர் சாப்பிட வேண்டியது எது, சாப்பிடக்கூடாது ஒரு லிஸ்ட கொடுப்பார். பெரும்பாலும் என்னத்தை சொல்லுவாங்க தெரியுமா? கொழுப்புள்ள ஐட்டத்தை சாப்பிடாதீங்க, எண்ணெய் பலகாரத்தை சாப்பிடாதீங்க. ஏன்? ஏற்கனவே இதயத்தில் அடப்பு இருக்குது, பெரிய பிரச்சனையா போயிடும். அதனால ஆடு சாப்பிடாதீங்க, மாடு சாப்பிடாதீங்க, இறைச்சியை தவிர்த்துக்குங்க. அப்பதான் நீங்க கூட 10 வருஷத்துக்கு உசுரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லி போடுறாரு. மாடு சாப்பிடாத, ஆடு சாப்பிடாத, இறைச்சி சாப்பிடாதங்கிறாரு. ஏன்பா? அதுல கொழுப்பு சத்து இருக்குங்கிறார். சரிங்க, எவ்வளவுங்க இருக்குது அப்படின்னு கேட்டா மருத்துவம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டை எடுத்தால் ஆட்டு இறைச்சியிலே மொத்தத்தில் 17% கொழுப்பு சத்து இருக்கிறது. ஒரு ஆட்டு இறைச்சியில 100 கிராம் ஆட்டு இறைச்சியை தராசில எடுத்து போட்டா அதுல 17 கிராம் கொழுப்பு இருக்கிறது. 1 கிலோ ஆட்டிறைச்சியை நீங்கள் வாங்கினால் அதிலே 170 கிராம் கொழுப்பு இருக்கிறது. 170 கிராம் கொழுப்பு சத்து இருக்குது. திங்காத 17%, அது போய் இதயத்தை அடைச்சுக்கும் அப்படின்னு டாக்டர் பயம் காட்டுறார். சரி, மாட்டு இறைச்சியை சாப்பிட்டா அதையும் திங்காத, ஏன் திங்க கூடாது? அதுலயும் கொழுப்பு சத்து இருக்கு. எவ்வளவு இருக்கு? 5%. அப்படின்னா 100 கிராம் மாட்டுக்கறியில 5 கிராம் கொழுப்பு சத்து. 1 கிலோ மாட்டுக்கறியில 50 கிராம் கொழுப்பு சத்து. 5 கிராம், வெறும் கிலோவுக்கு 50 கிராம் கொழுப்பு சத்து இருக்கிற மாட்டை சாப்பிட்டா உனக்கு கேடு, சாப்பிடாதேன்னு டாக்டர் சொல்றாங்களே. பன்றி இறைச்சியில என்னப்பா அப்படின்னு கேட்டா ரிப்போர்ட் சொல்கிறது 1 கிலோவிலே 50%. 100 கிராம் பன்றி இறைச்சி எடுத்தால் 50 கிராம் அதுல கொழுப்பு. 1 கிலோ பன்றி இறைச்சி எடுத்தால் அதிலே 1/2 கிலோ கொழுப்பு. 5 கிராம் கொழுப்பு சத்தை இதயத்தை அடைச்சுக்கும், ஆளை காலி பண்ணிருமா? 50 கிராம் கொழுப்பு. இதுக்கு பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு வேணுமா? இதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய நிறைய நீங்க படிக்கணுமா? 2 ரிசல்ட்டை வச்சு பார்த்தாலே தெரியுது கொழுப்பு சத்து அதிகம். அதனால் தான் இன்றைக்கு உலகத்திலே அதிகமான இதய நோயாளிகள் எங்க இருக்கிறார்கள்? ஹார்ட் அட்டாக்ல செத்து போறவன் ஜாஸ்தி எங்க? இதய அடைப்பு கோளாறுகளால், இதய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டு இதய சிகிச்சை மருத்துவமனைகள் பெருகி கிடக்கிற தேசம் எது என்று சிந்தித்தால் அது ரஷ்யா, அது அமெரிக்கா போன்ற பன்றியை இறைச்சியாக உண்ணுகிற மேற்கத்திய நாடுகள். இதுல இவ்வளவு கொழுப்பு இருக்கு, அவ்வளவு கொழுப்பு இருக்குன்றது நபிகள் நாயகத்துக்கு தெரியாது. அவர்கள் வாழ்ந்த காலத்து மக்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு பிறகு வந்த பல நூற்றாண்டு கால மக்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அறிவியலை அன்றைக்கே திருமறை குர்ஆன் உலகத்திற்கு சொன்னது. அறிவியல் அறிவே இல்லாவிட்டாலும் கூட ஒரு முஸ்லிம் தன்னை அறிவியல் ரீதியாக பாதுகாத்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பை இஸ்லாம் அவனுக்கு வழங்கி இருக்கிறது. உங்களுக்கு அறிவியல் நாலேஜ் இருந்திருக்க தேவையில்லை. குர்ஆன் சொல்லிச்சேன்றதுக்காக பண்ணியை திங்காம இருந்தா ஆல்ரெடி நீங்க ஆரோக்கியசாமி தான். குர்ஆன் இறைவன் சொன்னான்றதுக்காக திங்காம இத்தனை வருஷமா அப்படித்தானே முஸ்லிம் பண்டிகை திங்கல. ஏன் திங்கல? குர்ஆன்ல அல்லாஹ் தடுத்தான் திங்கல. அறிவியல் தெரியாது, லேப் டெஸ்டிங் தெரியாது, கொழுப்பு சத்தை பிரித்து பார்க்கிற ஞானம் அவர்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவர்கள் தின்னவில்லை. திருமறை குர்ஆன் அவர்களுக்கு அறிவுபூர்வமாக வழிகாட்டி இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக வழிகாட்டி இருக்கிறது. அதே போல குர்ஆன் சொல்லுகிறது ரத்தத்தை சாப்பிடாதீங்க. பல பேர் இன்னைக்கு ரத்தத்தை கடைகளில் போய் வாங்கிட்டு வந்து பொரிச்சுலாம் சாப்பிடுறாங்க.
மேலோட்டமா பார்த்தா அதுல என்ன இருக்குது, நல்ல டேஸ்டா தானே இருக்குது, ரத்த பொரியல் திங்கிறதுக்கு சுவையா இருக்குது அப்படின்னு வாங்கி வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் அறிவியல் உலகம் சொல்லுகிறது ரத்தத்திலே மகா மகா கேடுகள் மறைந்திருக்கிறது. ரத்தம்னா என்ன, ரத்தத்துடைய வேலை என்ன என்பதை சிந்தித்தாலே நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மனிதனுடைய உடம்பு நாம சாப்பிடுறோம், சாப்பிடுகிற உணவிலே இருக்கிற சத்துக்களை உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாகனம் தான் ரத்தம் என்பது. தலைக்கு சில சத்துக்கள் தேவைப்படும், வயிற்றுல இருந்து சாப்பாட்டை பிணைஞ்சு சத்தை எடுத்து ரத்தம் தூக்கிக்கிட்டு தலையில கொண்டு போய் விட்டுரும். காலுக்கு சில சத்துக்கள் தேவைப்படும், அங்க இருந்து ரத்த சத்தை எடுத்துக்கிட்டு காலில் கொண்டு போய் விடும், கைகளில் கொண்டு போய் விடும். ஒவ்வொரு ஏரியாலையும் கொண்டு போய் அந்த சத்துக்களை சேர்க்கிற வேலை ரத்தத்திற்குரிய வேலை. சேர்த்துட்டு என்ன செய்ய தெரியுமா, உள்ள கொண்டு போட்டுருச்சா, போட்ட பிறகு திரும்ப 2ஆம் மட்டம் வருவாங்க அடுத்த சத்தை கொடுக்கிறதுக்கு. ஏற்கனவே கொடுத்த சத்தை பயன்படுத்திட்டு கழிவுகள் அங்கே இருக்கும், நல்லதை போட்டுட்டு கெட்டதை தூக்கிக்குவாங்க. இப்படியே பாடியில மேலும் கீழும் அதுல இருக்கிற அந்த கழிவுகளை எல்லாம் தூக்கி கொண்டு உடம்பு சுற்றி கொண்டே இருக்கும், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப அந்த கழிவு ரத்தத்தை என்ன பண்ணும், நேரா கொண்டு போய் கிட்னில கொண்டு போய் விடும். அது ரத்தத்தை பூரா சுத்திகரிக்கும். அழுக்க பூரா தூக்கிட்டு வந்திருக்கிறான், இந்த அழுக்கு ரத்தத்தோட பாடியை சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அதனால இந்த அழுக்கு ரத்தத்தை நல்ல ரத்தமா மாத்துவோம்னு அந்த ரத்தத்தில் இருக்க அழுக்க பூரா நீக்கி 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 கிட்னி என்ன பண்ணும்னா ரத்தத்தை சுத்திகரித்து உடம்புக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியரா போச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். டேட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க டாக்டர், டயாலிசிஸ் பண்ணு, இல்லையா முடிஞ்சு போச்சு. 6 மாசமோ 8 மாசமோ உடம்பு கருக்கிறது, உணவு செல்ல மறுக்கிறது, உடல் நோய்களின் கூடாரமாக மாறுகிறது. ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ளாக மனிதன் மரணித்து விடுகிறான். என்ன காரணம், ரத்தத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள் அந்த கிருமிகள் மிகைத்து சுத்திகரிக்கப்படாத காரணத்தினால் மனிதன் சாவை சந்திக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல இருக்கிற அந்த கழிவு மனிதனுடைய உயிரையே பறிக்கிற அளவுக்கு மாறி போகிறது. அதையே மனிதன் உணவாக உட்கொண்டான். இன்னும் சொல்ல போனால் அதுல எந்த அளவுக்கு கழிவு இருக்குதுன்னு கேட்டா, உடம்புல ஒரு கெட்ட விஷயம் வருகிறது என்றால் முதலில் அது எங்கே இருக்கும் என்று கேட்டால் ரத்தத்தில் தான் இருக்கும். அதனால்தான் டாக்டர்கிட்ட போன உடனே ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்காரு. மோஷன் டெஸ்டுக்கு முன்னாடி, யூரின் டெஸ்டுக்கு முன்னாடி பிளட் டெஸ்டுக்கு எழுதி கொடுக்கிறாரு. என்ன கிருமி இருக்குது, என்ன கேடு இருக்குது, என்ன அசுத்தம் இருக்கிறது. அசுத்தம் என்பது ரத்தத்திலே தான் இருக்கிறது. ரத்தத்தை பார்த்தாலே உள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லா பஞ்சாயத்து வெளியே தெரியும். அப்ப கழிவுகளின் கூடாரமாக கழிவுகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சாக்கடைக்கு நிகரான பொருளாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கழிவை மனிதன் எடுத்து சாப்பிட்டால் மனிதனுடைய உயிருக்கு அது கேடு விளைவிக்காதா? கண்டிப்பாக விளைவிக்கும் என்று இன்றைய மருத்துவம் சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் அன்றைக்கே அறிவில்லாத காலத்தில் எந்த காரணத்தையும் சொல்லாமல் மொட்டையாக தடை செய்தது, ரத்தத்தை சாப்பிடாத. கெட்டதை இந்த தூதர் உனக்கு தடுப்பார். எதையெல்லாம் தடுக்கிறாரோ அதுவெல்லாம் கெட்டது, தீமை தரக்கூடியது. என்ன தீமை இன்றைய உலகம் சொல்லுகிறது? தீமை என்பதை திருமறை குர்ஆன் சொன்னது. யோசித்து பாருங்கள். இந்த செய்தியினை இப்படி உலகத்தில் கோடி கணக்கில் இருக்குல்ல மனிதன் சாப்பிடுகிற பொருள், இதுல பட்டியல் போட்டு ஒரு 4 விஷயங்களை மட்டும் சாப்பிடாதே என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா? இந்த காலத்துல நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் காலத்தை விட்டுருவோம். விஞ்ஞான வளர்ந்த காலம் தானே, 21ஆம் நூற்றாண்டு தானே, மருத்துவ அறிவு பெருகிடுச்சு தானே, மனிதன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வைத்து அவனே பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிற காலம் தானே. இந்த காலத்திலே இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது என்று திட்டவட்டமான ஒரு அறிவிப்பை மருத்துவ உலகத்தால் தர முடியுமா? இன்னைக்கு போய் கேட்டாலும் யோசிச்சுட்டே இருப்பான். ஒவ்வொருத்தர் போய் கேட்டா ஒண்ணு சொல்றான். கிட்னியில கல்லு, டாக்டர் முன்னாடி போய் உட்கார்ந்து அவர் பட்டியல் போடுறார். தக்காளி திங்காத,
வெள்ளரிக்காய் திங்காத, வெங்காயம் திங்காத, எல்லா லிஸ்டையும் பார்த்தா கடையில் என்னதான் மிச்சம் இருக்குன்னு தெரியாது. ரோட்ல இருக்க மண்ணள்ளி தான் திங்கணும் போல இருக்கு. இன்றைய உலகத்துல ஒரு விஞ்ஞானி இதை திங்க கூடாது அப்படின்னு மொத்த உலகத்துல இவ்வளவுதான்பா அப்படின்னு மொத்தமா சொல்ல முடியுமா? குர்ஆன் சொல்லிச்ச, மொத்த உலகத்துல உனக்கு தடுக்கப்பட்டது எது? விலங்கினங்களா? விலங்கினத்திலே இது. பறவைகளா? பறவைகளே இது. எப்படி சொல்ல முடிந்தது? அதிலே சிந்தித்தால் தெளிவு கிடைக்கிறது. இதை சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திலே உண்பதற்கு தகுதியாக இருக்கிற அனைத்து பொருட்களின் அறிவும் அனைத்து பொருட்களை பற்றிய ஞானமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் மொத்த உலகத்திலே நீ சாப்பிடக்கூடாத பொருள் இவை மட்டும்தான் என்று திட்டவட்டமாக அறிவிக்க முடியும். அப்படியானால் இந்த வேதம் மொத்த உலகத்தை பற்றி அறிவிருக்கிற அதனை படைத்த இறைவனிடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கவில்லையா? வேற என்ன சான்று வேணும்? இன்னைக்கு இருக்கிற டாக்டரும் தடுமாறாரு. ஏன்? அவருக்கு மொத்த உலகத்தை பத்தி தெரியல. நம்ம ஊர் சாப்பாட்டுல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பாரு. கல்ஃப் கண்ட்ரிக்கு போனா அவர் வேற ஒண்ணு சொல்லுவார், அமெரிக்காவுக்கு போனா அவர் வேற ஒண்ணு சொல்லுவார், சைனாவுக்கு போனா அவர் வேற ஒண்ணு சொல்லுவார். மொத்த உலகத்தை இதுதான். சைனா தேசத்துக்காரனாக இருந்தாலும் அங்கே வாழுகிற முஸ்லிம் பன்றியை சாப்பிடாத, ரத்தத்தை சாப்பிடாத, செத்ததை சாப்பிடாத, இறைவனின் பெயர் கூறப்படாத சாப்பிடாத, மதுபானத்தை சாப்பிடாத, கீறி கிழிக்கிற வேட்டையாடுகிற நகங்களை கொண்ட பறவைகளை சாப்பிடாத, கோலை பற்களை உடைய விலங்குகளை சாப்பிடாத. நீ இந்தியாக்காரனா இருந்தாலும் உனக்கு இந்த லிஸ்ட் தான், அமெரிக்காக்காரனா இருந்தா உனக்கு இந்த லிஸ்ட் தான், ஜப்பான்காரனா இருந்தா உனக்கு இந்த லிஸ்ட் தான், சைனாக்காரனா இருந்தா உனக்கு இந்த லிஸ்ட் தான். உலகத்துல எந்த மூலையில முடுக்க இருந்தாலும் உனக்கு இந்த லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட்ல இருக்கிறத சாப்பிடாத, உலகத்துல மற்ற எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்க. ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, உங்களுக்காகவே பூமியில் இருக்கிற அனைத்தையும் அவன் படைத்திருக்கிறான். எல்லாம் உனக்கு. எது உண்ணக்கூடாது? இந்த பட்டியல் இவ்வளவுதான். இது அறிவாக தெரியலையா? முதிர்ச்சி பெற்ற அறிவாக தெரியலையா? அறிவு சுரங்கமாக தெரியலையா? உணவு இது. ஒரு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பற்றி குர்ஆனுடைய பார்வை என்ன? அறிவியல் பார்வை. அதிலேயும் அறிவியல். எதை எடுத்தாலும் அறிவியல். அறிவியல் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு பெயர் அறிவியல். உள்ளதை உணர்ந்தபடி சொல்வதற்கு பெயர் இலக்கியம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? உள்ளதை உள்ளபடி சொன்னால் அறிவியல், உள்ளதை உணர்ந்தபடி சொன்னால். ஒரு உயர்ந்த கட்டிடம் கொண்டு இருக்கிறது, அதை ஒருத்தர் பார்க்கிறார், பிரம்மாண்டமா இருக்குது, வானலாவ உயர்ந்த கட்டிடம் அப்படின்னா அதுக்கு பேர் இலக்கியம். உள்ளதை அவர் எப்படி உணர்ந்தாரோ அப்படி சொல்கிறார், எப்படி புரிந்தாரோ அப்படி சொல்கிறார். அதுக்கு பேர் அறிவியல் கிடையாது. எது அறிவியல்? 450 அடி உயரம், 28 அடி அகலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அறிவியல். குர்ஆன் அப்படித்தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறது. எங்க மிஸ்டேக் வருது, எங்க சிக்கல் வருது, எந்த ரூட்ல போனா கிளியர் பண்ணலாம், எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற ரொம்ப டீடைலா முன்வைக்கிறது. குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பதும் அது ஒரு நிர்வாகம் சார்ந்தது. ஒரு நிர்வாகம் என்று வந்தாலே அதற்கு ஒரு தலைமை பீடம் தேவை, வழிநடத்துகிற தலைவர் தேவை. மாலுமி இல்லாத கப்பல் திசை இல்லாமல் திரிவதை போல தலைவர் இல்லாத குடும்பமும் திசை கட்டு தெரிகட்டு போய்விடும். இது உலகத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகத்துக்கும் பொருந்தும். கல்லூரி நிர்வாகமா, அதுக்கு ஒரு சுப்பீரியர் தேவை. ஒரு கட்சி நிர்வாகமா, அதற்கு ஒரு சுப்பீரியர் தேவை. ஒரு மாநில அரசின் நிர்வாகமா, அதற்கு ஒரு சுப்பீரியர் தேவை. ஒரு தேசத்துடைய நிர்வாகமா, அதற்கு ஒரு சுப்பீரியர் தேவை. எதை எடுத்தாலும் அதனை நிர்வகிக்கிற தலைமை பீடத்திலே ஒருவர் தேவை. இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருமே தலைவர்கள், எல்லாருமே தொண்டர்கள், எல்லாருமே பணியாட்கள் அப்படின்னு இழுத்து முடிய வேண்டியதா ஒரே நாள்ல. இது சாதாரண அறிவு சொல்லுகிற செய்தி தானே, குடும்ப விஷயத்துக்கு இது தேவைதானே. ஆனா உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு அறிவாளி என்ன சொல்றான்? புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவன் தலைவன், அவள் தலைவி.
குடும்ப தலைவரா அவங்க குடும்ப தலைவியா. ஒன்னு தலைவிய வைக்கி இல்லாட்டி தலைவர் வைக்கி, ரெண்டு பேருமே தலைமை பொறுப்பில் இருந்தா குடும்பம் நாசமா போச்சுன்னு முடிவுக்கு வைக்கி. இன்னைக்கு நீ குடும்ப தலைவின்னு சொல்லிக்கிட்டாலும் நடைமுறையில தலைவியாவா இருக்கிறா? ரேஷன் கார்டெல்லாம் குடும்ப தலைவின்னு ஒத்துக்கிறான் சில நேரத்தில் போட்டோ போடும்போது. குடிச்சு போட்டு குடும்பத்துக்குள்ள வந்து எட்டி மிதிக்கான். தலைவி தானே, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியதானே. ஒரு தலைவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதிகாரம் இருக்கு, அதை வச்சு சில வேலைகளை செய்வான். நம்ம தலைவி அது மாதிரி நானும் தலைவி அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா? அழுதுகிட்டு ஜமாத்துல வந்து கடிதம் கொடுக்க வேண்டியது இருக்கு. குடிச்சு போட்டு வந்து அடிக்காரு என்னான்னு பாருங்க. ஏன் முடியாது? நீ தப்பான முடிவு எடுத்து வச்சிருக்க. ஒரு ஆளை தலைவரை வை, ஒரு ஆளை மேல வை, மத்தவங்களை கீழே வை. குர்ஆன் சொல்லுகிறது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிற தலைவர்கள், பெண்களின் நிர்வாகிகள் ஆண்கள், குடும்பத்தின் தலைவர்கள் ஆண்கள். ஆண் மட்டுமே தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும், பெண்ணை தலைமை பொறுப்புக்கு ஈக்குவலா வைக்காத. உடனே நம்ம ஊர்ல நிறைய பேர் கிளம்புவாங்க, ஆண் பெண் சமத்துவம் தேவை, பெண்ணுக்கு உரிமை கொடு, ஆண் ஆதிக்கம் செய்யாது. சரிப்பா, என்னப்பா உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இவன் சொல்ற வேலையெல்லாம் இருக்குது ஆக கலுசன பயிலுவ சொல்ற வாதம். நீ மட்டும் வெளியில வந்து சம்பாதிக்கிறல்ல, அவளுக்கு சம்பாதிக்கிற ரைட்ஸை கொடு, வெளியில வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு. இதுக்கு பேர் உரிமையா? அவளுடைய தலையில் வைக்கிற சுமையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆன குடும்ப தலைவனா வை, அவன் காசு பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வீட்டுல கொடுக்கட்டும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீட்டு நிர்வாகத்தை அவன் பார்க்கட்டும், உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தரட்டும், பிள்ளைகளை கண்ணு கருத்துமா வளர்க்கட்டும், வீட்டுல உள்ள முக்கியமான பிரச்சனைகளை முடிவெடுக்கிற அதிகாரத்தை நீ கையில வச்சுக்க, ஒரு பெண்ணுடைய கையில கொடுக்காத, கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னா ஆண் ஆதிக்கம் பண்றான், பொம்பளை அடிமைத்தனம் பண்றாங்க. இதுல எது அறிவியல்? ஆண் ஆதிக்கம் அறிவியலா அல்லது பெண்ணை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது அறிவியலா என்று கேட்டால், ஒரு ஆணை ஆதிக்கம் செய்ய அனுமதிப்பதுதான் அறிவியல். ஏன்? ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட அறிவியல் விஷயத்தை உலகம் சொல்லுகிறது. மனிதனுடைய முக்கியமான உறுப்பு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூளை. மூளையில பல்வேறு பாகம் இருக்கிறது. மனிதன் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கிறது. நாம சிரிக்கிறோம், ஏதாவது ஒரு ஜோக்க கேட்டா மூளையில ஒரு செக்ஷன் இருக்குது சிரிக்கிறதுக்கு. அந்த ஏரியாவை லாக் பண்ணிட்டோம், எம்மா பெரிய கஜகால சாமி வந்தாலும் சரி சிரிக்கவே மாட்டான். சில பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பிஜேபி எல்லாம் நிப்பாட்டி விட்டுருப்பான், முந்தி ஒரு கம்பை பிடிச்சுக்கிட்டு சிரிக்க வைப்பவருக்கு 1 லட்சம் பரிசுமா, சிரிக்கவே மாட்டான். அப்ப அந்த ஏரியா காலி அவுட்னு அர்த்தம். அது மாதிரி அழுக, அதுக்கு ஒரு ஏரியா இருக்கு, அழணும். சில பேருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வராது, அழுகைக்கு ஒரு ஏரியா, சிரிப்பிற்கு ஒரு ஏரியா, சிந்தனைக்கு ஒரு ஏரியா, உண்மை பேச ஒரு ஏரியா, பொய் பேச ஒரு ஏரியா. உண்மை கண்டறியும் சோதனை அப்படிலாம் சொல்றாங்கல்ல, குற்றவாளிகளை கொண்டு போய் வச்சு உண்மை கண்டறியும் சோதனை, அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் மூளையில எந்த ஏரியா துடிக்குன்னு செக் பண்ணிடுவான். துடிக்கிற ஏரியா வச்சு கண்டுபிடிச்சிருவான், பார்த்தி பீலா விடுறான் அப்படின்னு செட் பண்ணி வச்சு கம்ப்யூட்டரை போட்டு விட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் எந்த மூளை வேலை செஞ்சு இந்த வார்த்தை வருது. இப்ப என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொன்று வரும். கையை தூக்குறோம்னா ஒரு ஏரியா செய்த வேலை, பாக்குறேன்னா அதுல ஒரு ஏரியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், காலை தூக்குறேன்னா அதுக்கு ஒரு ஏரியா, எல்லாம் அங்க உள்ள அந்த மூளையில இருந்து தான் மொத்த மனித செயல்பாடுகளும் நடக்கிறது. அதனாலதான் அந்த குடிகாரங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ரூம்னு மூளையில ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவை மதுபானம் முதல்ல அதை தான் அட்டாக் பண்ணும். சாராயத்தை குடிச்சாரு வச்சுக்கோமே, கண்ட்ரோல் ரூம் தான் ஃபர்ஸ்ட் காலி பண்ணும். அது என்ன கண்ட்ரோல் ரூம்? ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாத காரியத்தை செய்ய விடாம தடுக்கிற மூளையின் பகுதிக்கு பேரு கண்ட்ரோல் ரூம். இப்ப உதாரணமா ஒரு பொது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மழை ஜலம் கழிக்க கூடாது, செய்யக்கூடாதுல, அறிவாளி புத்தி உள்ளவன் செய்ய மாட்டான்ல, அந்த ஏரியா வேலை செஞ்சிச்சுன்னா செய்ய மாட்டான்.
அந்த ஏரியா அவுட் ஆயிட்டுனா அப்படியே ஓரமா தூக்கிட்டு அடிச்சு நிப்பாரு. ஒரு மௌத்து வீட்டுக்கு போறோம், ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உங்களுக்கு சிரிப்பானியா வருது. அவர் ஆளை பார்க்கறிய அல்லது ஒரு பேச்சை கேட்கறிய, கேட்ட உடனே கேட்கன்னு சிரிக்கணும் போல தோணுது. எல்லா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு போய் சிரிப்பியலா? சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்குவீங்க. ஏன்? கண்ட்ரோல் ரூம் அடக்குற, இங்க சிரிக்காத, இது சிரிக்கிற இடம் கிடையாது. மௌத்து வீட்டுக்கு வந்திருக்க, உடனே சிரிச்சா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவானுவா அப்படின்னு மூளை சொன்ன உடனே அப்படியே அடக்கி வச்சுட்டு வெளியே வந்து கேட்கிற புக்கறன்னு சிரிப்பான். இந்த குடிகாரனுக்கு மதுபானம் உள்ள போன உடனே முதல்ல அட்டாக் பண்ணிடும். அதனால தான் எந்த இடத்துல எதை செய்யக்கூடாது அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நடு ரோட்டுல கையிலேயே உதறி தோல்லத்துக்கு போட்டு போவார்ல, ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி நடப்பார்ல. இது என்ன, இந்த இடத்துல வேஸ்டி அவுக்கிற இடம் இல்லப்பா, இது டாய்லெட் இல்லப்பான்னு தெரியணும்ல. மூளை அவுட் ஆயிடுச்சு. இப்படி மூளைக்கு ஒவ்வொரு செக்ஷன்ல ஒவ்வொரு ஏரியா இருக்குல்ல, ஒவ்வொரு ஏரியா ஒரு வேலை செய்யுதுல, அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிற, முடிச்சுகளை அவிழ்க்கிற, பிரச்சனை வந்தால் தீர்வு சொல்லுகிற, சிந்தனை செய்கிற பகுதின்னு ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு நிர்வாகம் செய்யறவனுக்கு அந்த இடம் ஷார்ப்பா இருக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் மைனஸ் ஏற்பட்டுச்சுன்னா அவனால சரியா நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்? நிறைய பிரச்சனை வரும், முடிவெடுக்க தெரியாது, முடிச்சுக்கிட்டே நிப்பாரு. வீட்டு வாடகை கேட்கறது ஓனர் வந்து நிப்பாரு. என்ன செய்யறது? ஐயோ பணம் இல்லையே. உடனே மூளை அந்த இடம் வேலை செஞ்சதுன்னா, பணம் இல்ல, ஒன்னு இவர்கிட்ட 2 நாள் எக்ஸ்கியூஸ் கேட்கலாம், கேட்டா தர்றவர் தான், நல்ல மனுஷன் தான் அப்படின்னு முடிவெடுத்து அவன்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்க வைக்கும். இல்ல 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 இவன்கிட்ட பேசினா கதைக்கு ஆகாது, 1ஆம் தேதி வாடகை வச்சா தான் வீட்டுல குடியிருக்க விடுமா, இவன்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல, வேற எவன்கிட்ட கடன் வாங்கிட்டு வருவோம், அதை நோக்கி போவான். எப்படி போவான்? அந்த பகுதி வேலையை செஞ்சாதான். 1ஆம் தேதி ஆயிடுச்சு, வாடகை கொடுக்கணும், ஓனர் வந்துட்டாரு, என்ன செய்யறது? இந்த கேள்விக்கு கடன் வாங்கி கொடுப்பதா, நாளை தருவேன் என்பதா, 2 நாள் வாக்குறுதி கேட்பதா, என்ன செய்வது என்று முடிவெடுத்து அறிவித்தால் அவன் நல்ல குடும்ப தலைவர். வந்து கேட்கிறிய என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா, வீட்டை காலி பண்ணுப்பா அப்படிம்பாரு. அப்ப இந்த சிந்தனை செய்கிற பகுதி ஷார்ப்பா இருந்தா தான் பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க வேண்டும். ஒரு நிர்வாகி முடிவெடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறான். இப்பொழுது அறிவியலாளர்கள் மூளையை கொண்டு போய் லேபில் வைக்கிறான், அக்குவேர ஆணிவேரா பிரிச்சு போடுகிறார்கள், போட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், ஆண்களுடைய மூளையும் பெண்களுடைய மூளையும் பல்வேறு கோணங்களில் ஸ்கேன் செய்து பார்க்கப்பட்டது. அதிலே சராசரியாக எல்லா பெண்களின் மூளையை விட ஆண்களுடைய மூளையில் சிந்தனை செய்கிற பகுதியில் 13% அதிகப்படியாக சக்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் ஆம்பளைக்கு மட்டும் கொடுக்கணும்? ஆம்பளைக்கு இருக்கிறதுனால தான் அல்லாஹ் சொன்னா ஆம்பளை நீ நிர்வாகம் பண்ணு, பெண்ணிடத்துல கொடுக்காது, அவளுக்கு தெரியாது, அவன் முடிச்சுக்கிட்டே நிப்பா, இல்லாட்டி ஓடும் அழுதுருவா, கண்ணீர் விடுவா, அவளுக்கு தெரிஞ்சது. அவன் என்ன பண்றது? இதுக்கான பெண்களை மட்டப்படுத்துற அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயத்தில் இப்படி ஆண்களை கொடுத்த அல்லாஹ் அடுத்து மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இதே மாதிரி இன்னொரு இடத்தை ஸ்கேன் பண்ணோம், மெமரி நினைவாற்றலை பதிவு செய்து வைக்கிற, விஷயங்களை கிரகித்து வைக்கிறதுக்கு மூளையில் ஒரு ஏரியா இருக்குது, அதை செக் பண்ணணும். செக் பண்ணுனா ஆம்பளையுடைய மூளையோ பொம்பளையுடைய மூளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆம்பளை பையன் ஃபெயிலா போயிட்டான், பொம்பளை பிள்ளை பாஸ் ஆயிட்டா. எக்ஸாம்ல பாக்குறோம்ல, ஆம்பளை பையன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், பொம்பளை பிள்ளை பாஸ் ஆகிட்டே இருக்கு. எப்படின்னு கேட்டா ஆம்பளையுடைய மூளையை விட 11% பொம்பளை மூளையில மெமரி பவர் கூடுதலா இருக்கு. இது மருத்துவர் சொல்ல தேவையில்லை, நம்மளே பார்த்தாலே விளங்க முடியுது. ஒரு சண்டை வரட்டுமே வீட்டுக்குள்ள, குடும்ப சண்டை, ஆம்பளையும் சண்டை போடுவான், பொம்பளைங்களும் சண்டை போடுவாங்க. ஆம்பளை என்ன சண்டை போடுவான்? 2 நாள் மேட்டரை வச்சுக்கிட்டு, நேத்து இப்படி பேசணும்ல, முன்னா நாளே வர்றேன்ல, போன மாசம் தர்றேன்ல, இவ்வளவுதான் ஆம்பளை சண்டை. பொம்பளை சண்டை 18 வருஷம் வரலாறு வந்து விழும்புல, தெரியாது. உங்க அக்காக்காரி என்ன செஞ்சான்னு தெரியாது. உன் தங்கச்சிக்காரி கொண்டு போய் போட்டியில 10 பவுன் செய்யின, நான் வேண்டான்னு சொன்னோம்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். போடுவா பாருங்க புள்ளி விவரத்தை.
அவ்வளவு ஏன் சந்தையில போய் சாமான் வாங்கிட்டு வாங்களேன், துணிமணி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சில பேர் வீட்டுல வந்து டெய்லி கணக்கு எழுதுற ஆட்கள் இருப்பீங்க. புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து போற இடத்துல போயிட்டு வந்து கணக்கு எழுதுவோம்னு உட்கார்ந்து அவன் அந்த சட்டைக்கு எவ்வளவு ஆச்சு சொல்லுவான். சட்டை 650 ரூபா, காய்கறி கத்திரிக்காய் 1 கிலோ எவ்வளவு வாங்கணும், அது 40 ரூபா, வெண்டைக்காய் தெரியலையே, சரி புடலைங்க தெரியலையே, அந்த செல்வம் வாங்கணும் அது தெரியலையே. இவன் 4 சொல்லுவான், அவன் 40 சொல்லுவான். இவன் எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்பான். இவனே எழுதுன ஆளா இருந்தாலும் நம்ம அது வாங்கணும், அது என்ன ரேட்டு அவன் சொல்லணும். வாங்கிட்டு வந்தா இவனா இருப்பான். என்ன காரணம்? பெண்களுடைய மூளையில விஷயங்களை கிரகித்து வைக்கிற நினைவாற்றலை பெருக்கிக் கொள்கிற பகுதி அதிகம் வேலை செய்கிறது. அது அவர்களுக்கு தேவை. அதனால தான் இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம சமூகத்தில் கலந்து பிறந்த நாள், இறந்த நாள், திருமண நாள், இந்த பஞ்சாயத்தெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. பிறந்த நாள் கொண்டாட்டம், இறந்த நாளுடைய துக்க அனுஷ்டிப்பு, திருமண நாளுடைய நிகழ்ச்சி, இப்படி எல்லாம் நடக்குதுல்ல. இப்படி நடத்துற குடும்பத்துல பல குடும்பத்துல பஞ்சாயத்து தான். காலங்காத்தால சீவி சிங்காரிச்சு வச்சு நிப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கு பார்க்கலாம். என்னது சொல்லுதா, எதுக்கு சொல்லுதா புரியலையே. மக்கு மனுஷன் இருக்கா, அறிவு இருக்கா கொஞ்சமேனு. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் அதுக்குள்ள கல்யாண நாளையும் மறந்து விட்டாள் இந்த ஆளு. ஓ ஆமா 25 மேல இப்போ கரெக்ட் தான். இல்ல மறந்துட்டேன், நடக்கா இல்லையா. இதெல்லாம் நினைவு வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இயற்கையில பெண்ணுக்கு நினைவு இருக்கிறது, ஆணுக்கு நினைவில் இல்லை. குடும்பத்தில் அண்ணன் தம்பிமாருக்கு புள்ள பிறந்திருக்கும். 25 வருஷத்துக்கு 2 பேர் எல்லாரும் கிட்டத்தட்ட 25 வயசுல இருக்கான்னு வச்சுக்குவோம். அண்ணனுக்கு ஒரு புள்ள, தம்பிக்கு ஒரு புள்ள, தங்கச்சிக்கு ஒரு புள்ள அப்படின்னு இருந்தாலும் இவனை விட அவன் 2 மாசம் மூப்பு, அவனுக்கு இவன் 2 மாசம் இளமை. யாரு சொல்லுவா? பொம்பளைங்க தான் சொல்லுவான். ஆம்பளை இவன் தான் மூப்பு மாதிரி தெரியுது, உடம்பு பெருசா இருக்குமோ அதை வச்சு சொல்லுவான். அப்ப இப்படி மூளையில மனிதனுடைய நிர்வாகத்திறனுக்கு தேவைப்படுகிற அம்சம் சிந்தனை. அந்த சிந்தனைகளை மிகைத்திருக்கிற மூளை ஆண் மூளை. எனவே ஆருடைய கரத்தில் நிர்வாகத்தை ஒப்படை என்று சொல்வது அறிவியல் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் வளர்ந்த நூற்றாண்டிலே பேசுகிறார்களா பெண்ணையும் ஆதிக்கம் செய்யவை. அதென்ன ஆணாதிக்கம் கொடுத்து பாரு குடும்பத்தை, என்ன குழப்பத்தில் கொண்டு வந்து விடுதான்னு பிறகு தெரியும். என்ன லெவல்ல வந்து முடியும். பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் திக்கி திணறி கொண்டிருப்பீர்கள், வேற என்ன செய்வீர்கள்? இது அறிவியல் பார்வை இல்லையா? அதே போல பொருள் சம்பாதிக்கின்ற பொறுப்பை ஆணிடத்திலே ஒப்படைத்தது இஸ்லாம். பணத்தை சம்பாதிக்கின்ற பொறுப்பு உன்னுடையது, பிள்ளைகளை பராமரிக்கிற பொறுப்பு மனைவியுடையது, பெண்ணுடையது. இல்ல நாங்களும் சம்பாதிக்க போறோம், போங்கம்மா, இஸ்லாத்துல ஒன்றும் தடலாம் கிடையாது, போங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? அது பெண்ணுக்கு உரிமைங்கிற பேர்ல. என்ன உரிமை? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்குள்ள அவ்வளவு வேலை வாங்கிவிட்டு இவர் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அவ எந்திரிச்சு இவருக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களை ரெடி பண்ணி சமையல் பண்ணி வீட்டை கிளீன் பண்ணி எல்லா வேலைகளையும் செஞ்சு விட்டு கடைசியில சம்பாதிக்கிறதுக்கு இவரு கூட சேர்ந்து வெளியே போகணுமா, போய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரணுமா. என்னத்துக்கு அவரு? இதுக்கு பேர் உரிமையா சிரமமா சுமையா? சுமை, பெரிய கஷ்டம். வெளியே போயிட்டு வந்ததுனால குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள் சச்சரவுகள் அதிகம். வெளியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவளை வெளியே கொண்டு வருவது அவளுக்கு வழங்கப்பட்ட உரிமை இல்லை, கஷ்டம் அவளுக்கு. ஏற்கனவே வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் அவதான் பார்த்தா, இப்ப வேலைக்கு போயிட்டு வந்து அவதான் வேலையை பார்க்கணும். வீட்டு வேலை யார் பார்க்கணும்? பங்கெடுக்கிறார்களா? சாயங்கால நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் திரும்புகிறாள், வேலைக்கு போயிட்டு புருஷன் முன்னாடி போயிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே இவர் ஹாயா போய் சோபால படுத்துக்கிட்டு ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் பண்ணிக்கிறார். அந்த அம்மா வீட்டுக்குள்ள வரும்போதே உள்ள ஜன்னலுக்குள்ள இருக்க பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டு நேர அடுப்படிக்குள்ள போய் அடுப்பை பத்த வச்சு ஸ்டவ்ல ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்தி நைட்டியை போட்டுக்கிட்டு திரும்ப போய் கிச்சன்ல வேலையை பார்க்கணும். இவர் ஹாயா உட்கார்ந்து இருப்பார். உரிமையை கொடுத்திருக்காருல பொம்பளைக்கு, இதுக்கு பேர் உரிமையா? இரவு உணவு தயாரிக்க வேண்டும், மறுநாள் காலை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண வேண்டும். அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு அவங்க உரட்ட விட்டுருவான். இவ 11:30 மணி வரைக்கும் அடுப்படியை ஒதுங்க வச்சு பாத்திரங்களை கழுவி போட்டுட்டு வந்து படுக்கிறதுக்கு 11, 11:30 ஆயிரும். 12 மணிக்கு படுத்து திரும்ப காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு. எது உரிமை?
சரி, சம்பாதிப்பதற்காக வேண்டி இன்றைக்கு பெண்களை வெளியிலே அனுப்பினீர்களே, அந்த பெண்களிடத்திலே கேட்டீர்கள் அவருடைய நிலைமையை? ஒரு நிர்வாகத்தில் போய் வேலை செய்து விட்டு வருகிறாள், அவளுக்கு டென்ஷன். ஆண் போய் வேலை செய்து விட்டு வருகிறான், இவனுக்கு டென்ஷன். வீட்டுக்குள்ள வந்தா டென்ஷனும் முட்டிக்குது. மேலதிகாரி இவனை திட்டின மாதிரி அவளையும் திட்டுற, அவளும் கோபத்தோடு வர்றான், இவனும் கோபத்தோடு வர்றான். கடைசியில கோபமும் சேர்ந்தா சாந்தம் தவழுமா? முடிஞ்சு போச்சு, நீ ஒத்து வர. குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல் உருவாகிறது. பணம் சம்பாதிக்க வெளியில பெண்ணு போறதுனால. பெத்தெடுத்த புள்ளைய பராமரிக்க முடியல, வேலைக்கு போற பொம்பளைங்க தாய்ப்பால் கொடுக்க முடியுதா? தாய்ப்பால் என்பது ஒரு குழந்தையினுடைய சாவு வரைக்கும் அவனுடைய ஆரோக்கியத்தை உத்தரவாதப்படுத்துகிற உணவு அவனுக்கு கொடுக்கப்படுகிற தாய்ப்பால். 40 வகையான கேன்சர்களை தாய்ப்பால் தடுக்குமா? தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்த பிள்ளைங்க அவனுடைய 40 வயசு 50 வயசுல ஒரு கேன்சர் நோய் அவனை தாக்க வந்தால் அதை அழிக்கின்ற ஆற்றல் அவன் குழந்தை பருவத்தில் 1 வயசு 1.5 வயசா இருக்கும் பொழுது குடிச்சான தாய்ப்பால், அந்த தாய்ப்பாலிலே அதனை அழிக்கிற நோய் மருந்து இருக்கிறது, நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். பிள்ளைகள் வளர்ந்த பல பேர் நோஞ்சான்களாக இருப்பதற்கு தாய்ப்பால் குடிக்காமல் போனது காரணம். இன்றைக்கு கூட பல பெண்கள் சில பேர் தாய்ப்பால் கொடுப்பது தங்களுடைய உடல் அழகை கெடுத்துவிடும் என்று எண்ணுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வேலைக்கு செல்லுகிற தாய்மார்களால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? 60 வயசு 70 வயசு வாழ போற வாழ்க்கையில அவனை சாகடிக்கிறதுக்கு உங்களுடைய மாச வருமானம் 10,000க்காக 20,000க்கு ஆசைப்பட்டு உங்கள் சந்ததிகளையே நோஞ்சான்களாக மாற்றுகிறீர்களே, இது நியாயமா? யோசித்து பாருங்கள். ஒரு பெண் வேலைக்கு செல்கிறார் என்றால் பல நேரங்களில் அலுவலகங்களில் பணிபுரிகிற பெண்களிடத்திலே போய் நம்முடைய தேவையை சொல்லி வேலையை முடிச்சுட்டு வர முடியுதா? ஆண்களை விட அதிகம் எரிச்சல் படுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். உண்மையில பெண்ணு தானே மென்மையா இருப்பா, அவதான கனிவா பேசணும். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுக்க போங்க, ஒரு பொது இடத்துல போய் பாருங்க. ஒரு ஆண் கோபப்படுவதை விட, ஒரு ஆண் எரிச்சல் படுவதை விட பல நேரங்களில் பெண்கள் அதிகம் எரிச்சலை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன காரணம்? அவருடைய உடற்கூறு அடிப்படையில் மாதவிலக்கு ஏற்படுகிறது. மாதவிலக்கு உண்டாகும் பொழுது பல பெண்கள் நிற்க முடியாத அளவிற்கு வயிற்று வலியால் அவதிப்படுகிறார்கள். வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறவர்களை நிம்மதியா தூங்குன்னு வீட்டில் படுக்க போட்டா சாந்தமா இருப்பா, நிம்மதியா இருப்பா. வலியோடு இருக்கிறவள் வேலைக்கு வர வேண்டும் என்று அலுவலகத்தில் அமர வைத்தால் வேலை கெட்டு போகாதா? வருகிறவரிடத்தில் எழுந்து விடமாட்டாளா? இது அவளுக்கு கொடுக்கிற உரிமையா, கண்ணியமா, சுமையா? இப்படி குடும்ப வாழ்க்கையால் பெண்கள் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு வெளியே செல்வதால் இழக்கிற இழப்புகள் அதிகம். குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் பிளே ஸ்கூல்ல கொண்டு விடு, 1.5 வயசு 2 வயசுல ஆயாக்களிடத்திலே விடு. அங்க என்ன பாசம் கிடைக்குமா? அன்பு கிடைக்குமா? கருணை கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதான். மண்டையில தட்டி சாப்பிட சொல்வார்கள். பாசம் இல்லாத குழந்தையாக நம்முடைய சந்ததி வளர்ந்தால் எதிர்காலத்திற்கு நல்லதா? அதனால் குர்ஆன் சொல்லுகிறது, ஆண்கள் நீங்கள் பொருளீட்டுங்கள், பெண்களை பொருளீட்ட அனுப்ப வேண்டாம். அப்ப இப்படி குர்ஆன் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்த்தால் குடும்ப வாழ்க்கை குறித்து அது காட்டுகிற வழிகாட்டுதலை, கணவன் மனைவி பேண வேண்டிய ஒழுங்குகளை, பெற்றோர் பிள்ளைகளுடைய கடமைகளை, சமூக தலைவருடைய பொறுப்புகளை, உடல் ஆரோக்கியத்தை பேணுவதனுடைய அவசியத்தை என்று குர்ஆன் சொல்லுகிற அனைத்து செய்திகளும் அறிவியல் பார்வையோடு உலகத்திற்கு முன்வைக்கப்படுகிறது. அதை தாண்டி உலகத்தினுடைய கட்டமைப்புகள், அது குறித்து நீங்கள் சிந்தித்தால் அதிலேயும் இஸ்லாம் பேசுகிற அனைத்தும் உங்களுக்கு அறிவியல். முதலில் அறிவியலில் சந்தேகம் ஏற்படுகிற ஒரு சில செய்திகளை விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக குர்ஆன் சொல்லுகிற சில செய்திகள் உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். ஆனால் அதையும் சிந்தித்து பார்த்தால் நீங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவாகிவிடும். எந்த சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் தான் குர்ஆன் பேசுகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கேள்விப்படுகிறவர்கள் உண்மையிலே ஒரு அறிவியல் ரீதியாக அவர்களுக்கு சஞ்சலம் வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க மக்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பண்றாங்க, மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். கடைசியில அல்லாஹ்விடத்தில் அவங்களை அழிக்குமாறு கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ் சரின்னு ஒத்துக்கிறான். யூனுஸ் நபியை ஊரை விட்டு வெளியே போக சொல்லிடுறான்.
போனதுக்கு பிறகு மக்கள் அழிக்கப்பட்டிருப்பாங்க யூனுஸ் நபி நினைக்கிறாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு வந்தா மக்கள் யாரும் அழிக்கப்படவில்லை. இப்ப என்ன நடக்குது? யூனுஸ் நபிக்கு கோபம் வருது. அல்லாஹ் சொன்ன மாதிரி அழிக்கலையே, நம்மளை ஏமாத்திட்டானோ அப்படின்ற கோபத்துல வேக வேகமாக புறப்பட்டு அவங்க கடல்ல கப்பல்ல ஏறி பயணம் பண்றாங்க. கடைசியில கப்பல்ல இருந்து ஒரு ஆளை இறக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. அங்கிருந்து யூனுஸ் நபி வெளியேற்றப்படுகிறார்கள். கப்பலில் இருந்து வெளியேற்றப்படுகிற பொழுது ஒரு மீன் வாயை திறந்து யூனுஸ் நபியை வயிற்றுக்குள் வாங்கிக் கொள்கிறது. பல நாட்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள். உள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, சுபஹானக நீ தூய்மையானவன், இன்னி குந்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. கடைசியில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியில கக்க வைத்து காப்பாற்றுகிறான். இது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. இப்ப பாக்குறவங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? அது எப்படி ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள பல நாட்களுக்கு ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும்? அவனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குமா? செத்து போய்விட மாட்டானா என்ற ஒரு சந்தேகம் அறிவியல் ரீதியாக வருகிறது. ஆனால் இன்றைக்கு மீன் வளம் குறித்து ஆய்வு செய்கிற மீன்துறை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மீன்கள் பல வகைகளில் இருக்கிறது. அதிலே திமிங்கலம் என்ற ஒரு வகை மீன் இருக்கிறது. திமிங்கலத்திலே நீல திமிங்கலம் என்ற ஒரு வகை இருக்கிறது. இந்த நீல திமிங்கலத்தினுடைய நாக்கை வாய திறந்தா அதனுடைய நாக்குல மட்டுமே ஏறத்தாழ 50 பேர் அமர்ந்திருக்க முடியும். வயிற்றுக்குள்ள இல்ல, நாக்குல 50 பேர் உட்காரலாமா? நாக்குக்குள்ள 50 பேர் உட்கார்றது மட்டும் இருந்தா வயிற்றுக்குள்ள எத்தனை பேர் உட்கார இடம் இருக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது, சரி அப்படியே இடம் இருந்துச்சுனாலும் அதுக்காக இருந்துட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆக்சிஜன் எங்க போறது? காற்றுக்கு சுவாசத்துக்கு எங்க போறது? சுவாசத்தை எடுத்துக்கொண்டால் இப்ப நாம சுவாசிக்கிறோம். எப்படி? நுரையீரல் வழியாக. மீன்கள் சுவாசிக்கின்றன எப்படி? செவுள் வழியாக. காதை பிரிச்சு பார்ப்பாங்கல்ல, அந்த செவுள் வழியாக மீன் சுவாசிக்கிறது, நுரையீரல் வழியாக மனிதர்கள் சுவாசிக்கிறோம். அந்த நீலத்திமிங்கலத்தை ஆய்வு செய்தால் அது மனிதர்களை போன்றே நுரையீரலை கொண்டு சுவாசிக்கிற ஆற்றல் படைத்தது. அடுத்து அதனுடைய சுவாசத்தில் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. நாம ஒரு தடவை சுவாசிச்சா காத்துல இருந்து ஏறத்தாழ 15% ஆக்சிஜனை நம்முடைய உடல் உறிஞ்சுகிறது. 100% காத்து இருக்குன்னா எவ்வளவு ஆக்சிஜன் வருது? 15%. இதே போல திமிங்கலம் சுவாசித்தால் ஒரு தடவை அது மூச்சை இழுக்கிற பொழுது 90% ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக் கொள்கிறது. அதனால தான் திமிங்கலங்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக கூட சுவாசிக்காமல் உள்ளே இருக்கும். மத்த மீன் எல்லாமே செவுள்ள சுவாசிக்குது, கடலுக்குள்ளே இருந்து ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்கும். திமிங்கலம் வெளியில வந்து சுவாசிக்கும். உள் ஒரு தடவை சுவாசிச்சதுன்னா உடம்பு முழுக்க, உள்ளிருக்கிற உடல் கூறு முழுக்க ஆக்சிஜனை நிரப்பிக் கொண்டு 7000 அடி ஆழத்திற்கு சென்றாலும் அதற்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அதனுடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் இன்றைய மீன்துறை வல்லுநர்கள். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், குர்ஆன் சொல்லுகிற இந்த வரலாற்றிலே உங்களுக்கு சந்தேகம் வருமா? மீனுடைய வயிற்றிலே ஒருவர் எப்படி இருந்தார்? இருப்பதற்கு இடம் இருக்கிறது, சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்கிறது. ஒரு கண்ணாடியால் தடுக்கப்பட்ட ஒரு அறை அப்படி வச்சுக்கோமே, நல்ல ஒரு பெரிய அறை, கண்ணாடி டோரை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ள ஒருத்தர் இருக்கிறார், உடனே செத்துருவார் அவரு? உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் காலியாகிற வரைக்கும் அவரால் அந்த அறையிலே உயிரோடு இருக்க முடியும். அதே போல மீனுடைய வயிற்றிலே ஆக்சிஜனை நிரப்பி பல மணி நேரத்திற்கு தாக்கு பிடிக்கிற மீன்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மீனுடைய வயிற்றிலே ஒரு மனிதன் பல நாட்களுக்கு குடியிருப்பது என்பது அது மிகப்பெரிய சாதனை அல்ல, சிரமமானது அல்ல என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறதே. வரலாற்றிலே இருக்கிற அறிவியல் சந்தேகம் தெளிவடைகிறது. அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன் பேசுகிறது. நூஹ் நபி அவர்கள் மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, இறைவா இந்த காஃபிர்களை பூமியில மிச்சம் வைக்காத, அழிச்சிரு. இன்னி தாவூது கௌமி லைலம் வ நஹாரா, என் சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் அழைத்தேன், உன்னுடைய மன்னிப்பின்பால் அழைத்தேன்.
ஆலன்துலகும் அஸ்ரர்துலகும் இஸ்ராரா, பகிரங்கமாக அழைத்தேன், ரகசியமாக அழைத்தேன், எவரும் கேட்கவில்லை, மறுத்து விட்டார்கள். இவர்களை இறைவாணி அழித்துவிடு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள், நான் தண்ணீரால் இந்த பூமியை பிரளயத்தால் மூழ்கடிக்க போகிறேன் என்று கப்பல் தயாராகிறது. கப்பலிலே பயணிக்கிறார்கள், அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நூஹ் நபியும் கப்பலிலே ஏறிக்கொண்ட மூமின்களும் அவர்களோடு ஏற்றப்பட்ட உயிர் பிராணிகளும் காப்பாற்றப்பட்டது. காவிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். மொத்த பூமியும் நீரால் நிரப்பப்பட்டது. மிகப்பெரிய வெள்ள பிரளயம் வந்தது. இப்படி வரலாறு சொல்லுகிறது. அது எப்படி மொத்த உலகத்தையும் அழிக்கிற பிரளயம் சாத்தியமா? அப்படியெல்லாம் வந்திருக்குமா என்று ஆச்சரியப்பட்டு அறிவியல் ரீதியாக சிந்தனை எழுப்புகிற, கேள்வி எழுப்புகிற மக்களுக்கு அந்த வரலாற்றிலே இறைவன் பதிலையும் தருகிறான். எப்படி பதில்? கப்பல் பயணிக்கிறது. கப்பல் புறப்பட்டது மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையில். இந்த ஒரு வார்த்தையில சந்தேகத்தை அல்லாஹ் நிவர்த்தி பண்றான். மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையில கப்பல் பயணிக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. மலைக்கு மேலே கப்பல் வருகிறது. வஸ்தவத் அலல் ஜூதிக்கு, ஜூதி என்ற மலை மீது கப்பல் வருகிற பொழுது அல்லாஹ் தண்ணீரை இறக்குகிறான். மலை மீது கப்பல் அமர்ந்து விடுகிறது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வரலாறு நடந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஓடி போச்சு. இப்ப பிரச்சனை என்ன? சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குழுவினர் மலை மீது, துருக்கியிலே இருக்கிற அராரத் மலைத்தொடர் என்று அழைக்கப்படுகிற மலை மீது ஆய்வு செய்கிறார்கள். பனிமலை மீது ஆய்வு செய்தால் அந்த மலையின் மீது ஒரு மிகப்பெரிய மரக்கலம் ஒன்று இருப்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இப்பொழுது விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள் கேள்வி, இத்தனை பெரிய கப்பல், இத்தனை பெரிய மரக்கலம், 14,000 அடி உயரத்திலே இருக்கிற இந்த மலை மீது எப்படி வந்து அமர்ந்தது? 14,000, ஒரு அடி 2 அடி இல்ல, 14,000 அடி. அவங்களே சொல்றாங்க, இந்த மலை மீது இத்தனை பிரம்மாண்டமான கப்பல் வந்து அமர வேண்டும் என்றால் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் வந்திருக்க வேண்டும். ஏனெனில் மனிதர்களால் இதை தூக்கி வைத்திருக்க முடியாது. அப்படி தூக்கி வைக்கிற பெரும் பெரும் கிரேன்கள் கூட அன்றைக்கு கிடையாது. மிகப்பெரிய தண்ணீர் வந்திருக்க வேண்டும். அந்த தண்ணீர் மலைக்கு மேலாக ஓடி இருக்க வேண்டும். அதிலே இந்த கப்பல் மிதந்திருக்க வேண்டும். மலைக்கு மேலே வருகிற பொழுது தண்ணீர் குறைந்திருக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால் மட்டும்தான் இந்த மலை மீது கப்பல் இருப்பது சாத்தியம் என்று விஞ்ஞானிகள் சந்தேகத்தோடு சொல்லுகிற இந்த செய்திக்கு திருமறை குர்ஆன் பதில் சொல்லுகிறது. ஆமாம், அப்படித்தான் மலை மீது இந்த கப்பல் அமர வைக்கப்பட்டது. இன்னைக்கு கண்டுபிடிச்ச பிறகு பார்த்தா உண்மைதானே, நம்பலாமே. மலைக்கு மேல போச்சுன்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த கப்பலும் மலைக்கு மேல வந்து உட்கார்ந்து இருக்குதே, நடந்திருக்குமா? இது உண்மையா? இது சாத்தியமா என்று கேள்வி எழுப்புகிறவர்களுக்கு சாத்தியம்தான் என்பதை அறிவு ஒத்துக்கொள்கிற வகையிலே திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதே போல குர்ஆன் ஒரு வரலாறு பேசுகிறது. கஹஃப் வாசிகள், குகைவாசிகள், ஒரு 6-7 நண்பர்கள், வாலிபர்கள் அல்லாஹ்வை வணங்க விரும்புகிறார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க விரும்புகிறார்கள். அவர்களுடைய சமுதாயம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. சமுதாயத்தை புறக்கணித்து அவர்கள் காட்டுக்கு வருகிறார்கள். ஒரு மலை குகையிலே போய் ஒதுங்குகிறார்கள். அந்த வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது. சூரத்துல் கஹஃப் என்ற பெயரில் குர்ஆன்ல ஒரு அத்தியாயமே இருக்கிறது. உள்ள போறாங்க. போனவர்கள் அல்லாஹ் தூங்க வைக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல ஆண்டுகளுக்கு தூங்க வைக்கிறான். எப்படி மக்கள் பேசிக் கொண்டார்கள் என்றால் குர்ஆன் அதையும் அல்லாஹ் சொல்றான். 300 வருடமோ அதைவிட அதிகமான ஆண்டுகளோ அவர்கள் தூங்கி இருப்பார்கள் என்று மக்கள் பேசிக் கொள்கிற அளவிற்கு அவர்களை அல்லாஹ் அந்த குகையிலே தூங்க வைத்தான். இது குர்ஆனுடைய வரலாறு. இப்ப அறிவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அது எப்படிங்க நடக்கும்? நூற்றுக்கணக்கான வருஷம் ஒரு மனுஷன் எப்படி தூங்க முடியும்? தூங்கிட்டு எப்படி உசுரோட எந்திக்க முடியும்? இப்ப ஒருத்தர் தூங்குறாருன்னா தூங்கும் போது ஒரே இடத்துல படுத்திருப்பார். ரொம்ப நேரம் தூங்கணும்னா அசந்து அடிச்சு போட்ட மாதிரி
ரொம்ப உடல் அலுப்புல தூங்குனா தான் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அப்படி தூங்குறாங்க. இவங்க பல வருஷம் தூங்குறாங்கன்னா அசந்து தூங்கி இருக்காங்கன்னு அர்த்தம். அயர்ந்து தூங்கினால் ஒரே இடத்திலே படுத்திருப்பார்கள். ஒரே இடத்திலே படுத்திருந்தால் பூமியுடைய வெப்பம் அவருடைய உடல் மீது தாக்கி இருக்கும். அதனாலே அவருடைய உடல் வெந்து போயிருக்குமே. அது எப்படி வேகாம இருந்தாங்க? ஒரு கேள்வி. அடுத்து கேட்கிறார்கள், ஒருத்தன் பல வருஷங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தா கண்ணு மூடியே இருக்குமா? கண்ணு மூடியே இருந்தால் கண்ணில் இருந்து மூளைக்கு செல்லுகிற நரம்புகள் எல்லாம் செயல் இழந்து அவன் எழுகிற பொழுது கண்ணுடைய பார்வை இழந்திருக்கும். அவனால் பார்க்க முடியாது. 10 வருஷத்துக்கு ஒருத்தர் கண்ணை மூடி வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா நல்ல கண்ணு கூட நொல்ல கண்ணா மாறிடும். நெசம் அப்படிதான். மூடியே இருந்தா இவனுக்கு தேவையில்லை போல இருக்கு, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்கு அப்படின்னு கண்ணு பார்வையை குறைத்து விடும், இல்லாமலே போய்விடும். அடுத்து கேட்கிறாங்க, பார்வை போயிருக்குமே, ஒருவேளை விழிச்சுக்கிட்டே இருந்தா கூட, சில பேர் முடிச்சுக்கிட்டே தூங்குவாங்கல்ல, முடிச்சுக்கிட்டே தூங்கினா கூட திறந்தே கண்கள் இருந்தால் திறந்திருக்கிற கண்கள் வறட்சி அடைந்திருக்கும். கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருந்தா ஈரப்பதம் இருக்கும். கண்ணை திறந்தே இருந்தா கண்ணு காஞ்சு போயிருமே. வறட்சி அடைந்தால் வறட்சியினாலே கண்கள் பாதிக்கப்படுமே. இவர்கள் இத்தனை ஆண்டுகள் எப்படி தூங்கினார்கள், எப்படி அதன் பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள்? இது சாத்தியமே இல்லையே கேட்கிறார்கள். நமக்கும் பார்த்தா ஆமா அது எப்படி நடந்திருக்கும்? அல்லாஹ்வை நம்புகிற மக்களுக்கு இது ஆச்சரியம் இல்லை. இருந்தாலும் சந்தேகத்தோடு பார்க்கிற மக்களுக்கு இது சந்தேகம்தான், நியாயமான சந்தேகம்தான். ஆனால் திருமறை குர்ஆனை ஆழ்ந்து வாசித்தால் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் திருக்குர்ஆன் பதிலளிக்கிறது. என்ன பதிலளிக்கிறது? கண்ணு மூடியே இருந்தா கண்ணு போயிருங்கிறியா? வதஹஸபுஹும் ஐகாலன். சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான், நபியே நீர் அவர்களை காண்பீர், ஐகாலன் கண்களை விழித்தவர்களாக திறந்தவர்களாக நீர் காண்பீர். வஹும் ருகூத், ஆனா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணை மூடல. கண்ணை மூடி இருந்தா கண்ணு போயிரும். நீ அல்லாஹ் சொல்லிட்டான் கண்ணு மூடல. அடுத்து என்ன? ஒன்னு கல்லிபுகும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால். ஒரே இடத்துல படுத்திருந்தா பூமியுடைய வெப்பம் தாக்கி உடம்பு அவிஞ்சிருக்குமே. ஆமா அவிஞ்சிருக்கும். ஆனா இறைவன் சொல்லுகிறான் அவர்களை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நாம் திருப்பிக் கொண்டிருந்தோம். சும்மா படுக்க போட்டோம்னு சொல்லல. அதுல நமக்கு என்னெல்லாம் கேள்வி வருமோ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுவான். ஒன்னு கல்லிபுகும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால். வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் அவர்களை நாம் புரட்டி கொண்டிருந்தோம். ஓ கல்புகும் பாசித்தும் ذراعيه بالوسيط لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا. لو اطلعت عليهم لوليت منهم فرارا. நீர் அவர்களை எட்டி பார்த்தால் பயத்திலே பீதியிலே அவர்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பீர். ஏன்? இப்பதான் கண்ணு மேட்டர் விளக்கலாம்ல. கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா கண்ணு போயிடும். இப்ப கண்ணை திறந்து விட்டாச்சு. கண்ணை திறந்துகிட்டே இருந்தா கண்ணு காஞ்சிருமே. அதுக்கு என்ன? அல்லாஹ் கண்ணை ஒரே அடியா திறந்து வைக்கல, ஒரே அடியா மூடி வைக்கல. சாதாரணமா முழிச்சுக்கிட்டு இருக்கிறவன் கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருப்பானோ அப்படி அவர்களை பல ஆண்டுகள் தூங்க வைத்திருக்கிறான். இப்ப சொல்லுங்க, கண்ணுல கோளாறு வருமா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் பார்த்தா பயம் தெரிவிய. எப்ப பயம் வரும்? கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்கினா பயம் வராது. ஏன்னா பல பேர் அப்படி தூங்குறாங்க, நம்ம பாக்குறோம், பயம் வரல. தூங்கிக்கிட்டு இருக்கிறான், கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருந்தா என்னடா இது ஆள் டிஃபரெண்டா தூங்குறானா, என்ன செய்யறான், முழிச்சிருக்கானா, தட்டி பார்த்தா தூங்குற மாதிரி இருக்குது, கண்ணை பார்த்தா முழிச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்ப அறிவியல் ரீதியாக எழுகிற கேள்விகளுக்கெல்லாம் அங்கே பதிலளிக்கிறது திருமறை குர்ஆன். இப்படி குர்ஆனிலே உங்களுக்கு சொல்லப்பட்ட வரலாறு என்னென்ன வரலாறுகள் இருக்கிறதோ, இது நடந்திருக்குமா, இது சாத்தியமா, இது உண்மையா, அறிவியல் பூர்வமாக இதற்கு விளக்கம் அளிக்க முடியுமா என்று கேள்வி கேட்கப்படுகிற அத்தனை வரலாறுகளுக்கும் இது உண்மைதான், இது சாத்தியம்தான், இது நடக்க முடியும் தான் என்ற தெளிவை தருகிற விதத்திலே ஆதாரங்களை தொகுத்து அல்லாஹ் அந்த வரலாற்று செய்திகளையும் நமக்கு சொல்லித் தருகிறார். இது சந்தேக நிவர்த்தி. இப்படி எல்லா வரலாற்றையும் நீங்க பார்த்துக்கலாம். அதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான கடலுக்குள்ளே புகுந்தால்
விஞ்ஞான ரீதியாக இன்றைய உலகம் எதையெல்லாம் பார்த்து மெய்சில் இருக்கிறதோ அதையெல்லாம் திருமறை குர்ஆன் சர்வ சாதாரணமான வார்த்தைகளில் பேசிக்கொண்டே செல்கிறது. இன்றைக்கு மனிதன் சொல்லுகிற பூமியை பற்றி சொல்லுகிற ஒரு செய்தி, பூமியை தோண்டிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு தூரம் தோண்டி இருப்பான்னு நினைக்கிறீங்க? தோன்றதுக்குதான் நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சுல. அந்த காலத்துல சுத்தியில வச்சு தோண்டணும், கடப்பாறை வச்சு தோண்டணும், மம்மட்டி வச்சு தோண்டணும். அதனால ரொம்ப தோண்டி இருக்க முடியாது. இப்போ தோண்டுவதற்குரிய கருவி நிறைய வந்துருச்சு. இந்த காலத்துல பூமியை தோன்றதா இருந்தா எவ்வளவு நாள் தோண்டலாம் தானே. இங்க இருந்து ஒரு ஓட்டையை போட்டு நேரா நம்ம பூமிக்கு கீழ் பகுதியில் நமக்கு நேர கீழே இருக்காம்ல, அவன் வரைக்கும் ஒரு ஓட்டையை போட்டு விட்டா இங்க இருந்து அடுத்த பகுதிக்கு போறது ஈஸியா போயிரும்ல வேலை. இப்ப நமக்கு கீழே அமெரிக்காக்காரன் இருக்கான், நாம மேல இருக்கோம், அமெரிக்கா கீழே, அல்லது அமெரிக்கா மேல நாம கீழே பூமியில இருக்கோம். இப்ப மேல இருந்து ஒரு ஓட்டையை போட்டு நேர கீழே வரைக்கும் விட்டான்னு வச்சுக்குவோம். பிளைட்ல ஏற தேவையில்லை, பெட்ரோல் வேலை தேவையில்லை, விசா எடுக்க வேண்டிய தேவையில்லை, பாஸ்போர்ட்டுக்கு தேவையில்லை, பெரிய பெரிய வேலைகள் கஷ்டங்கள் ஒண்ணும் இல்லை. இடையில போய் சேர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மேல இருந்து ஒரு கைத்தை முடிச்சுட்டு குதிச்சா சல்லு கீழே போய் அமெரிக்கால இறங்கிடலாம்ல. மனுஷன் செஞ்சானா? ஏன் செய்யல? செய்ய முடியலன்ட்டான். ஏப்பா எங்கெல்லாம் போயிட்டா இது ஒன்று பெரிய கஷ்டமா அப்படின்னு கேட்டா கஷ்டம் தாங்கிறான் விஞ்ஞானி. விஞ்ஞானிகள் சொல்லுகிறால் கஷ்டம் தான், முடியாது. இல்ல இப்ப முடியலங்கப்பா, இன்னும் ஏதாவது செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி, என்னத்த ஆராய்ச்சி பண்ணினாலும் நீ பூமியில ஓட்ட போட்டு கீழ் பக்கத்துக்கு போக முடியாது. என்னப்பா சொல்ற? ஆமா. எப்படி? உள்ள போக போக உள்ளுக்குள்ள வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு. பூமியினுடைய நடுப்பகுதியில நெருப்பு கோலங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள எதை கொண்டு போனாலும் பொசிக்கி விடும். அதனால பூமிக்குள்ள ரொம்ப தூரத்துக்கு போக முடியலப்பா. அதிகபட்சமாக மனிதன் போயிருக்கிற தொலை 1700 மீட்டர். கிலோமீட்டர் கூட இல்ல, ஒரு 5 கிலோமீட்டர் கூட போலங்க, ஒரு 4 கிலோமீட்டர் போகல, ஒரு 3 கிலோமீட்டர் போகல, 2 கிலோமீட்டர் போகல, 1700 மீட்டர் மட்டுமே மனிதன் பூமிக்குள்ளே சென்றிருக்கிறான். அதற்கு மேல் அவனால் பயணிக்க முடியவில்லை. இங்கிருந்து மேலே சென்றிருக்கிறான். மேல போறது கஷ்டம். மேல போறதுக்கு ரொம்ப பெரிய ஆற்றல் வேணும், பவர் வேணும், நெருப்பு வேணும். அவ்வளவுத்தையும் தயார் பண்ணிட்டு நிலவுக்கு போயிட்டு வந்துட்டான். 3.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நிலவுக்கு சென்ற மனிதனால் அவன் கால் வைத்துக் கொண்டிருக்கிற பூமியிலே 2 கிலோமீட்டர் பயணிக்க முடியவில்லை. முடியவில்லையே என்று மனிதன் ஏங்குகிறான். முடியாது என்று இன்றைய விஞ்ஞானிகள் மலைக்கிறார்கள். திருமறை குர்ஆன் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிற இந்த செய்தியை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கே சொல்லி வைத்திருக்கிறது. வலா தம்ஷி பில் அர்லி மரஹா, பூமியில பெருமையோடு நடக்காதே. இன்னக லன் தக்ரிகல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ பூமியை பிளந்து ஒரு மலை அளவிற்கு உன்னால் செல்ல முடியாது. போக முடியாதுன்னு குர்ஆன் சொல்லுச்சு. இன்னைக்கு வரைக்கும் போகல, இனிமேலும் போக முடியாது என்கிறார் விஞ்ஞானிகள். இப்படி எத்தனை செய்தி, ஒன்றா இரண்டா? கடலை பற்றி குர்ஆன் பேசுகிறது. 2 கடல்கள் சங்கமிக்கின்றன, ஆனால் ஒன்றை ஒன்று கடப்பதில்லை. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். 2 கடல்கள் சங்கமிக்கின்றன, அவ்விரண்டிற்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறது, ஒன்றை ஒன்று கடப்பதில்லை. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிற செய்தி. நம்முடைய கேள்வி என்ன? இந்த செய்தி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்துக்கு அன்றைக்கு எப்படி தெரிந்தது? 2 கடல் வந்து சேர்ந்துச்சுன்னா 2 தனித்தனியா ஒட்டிக்கிட்டு இருக்குமாங்க? ஒரு எண்ணெயும் தண்ணியும் கலந்தால் எப்படி தனித்து நிற்குமோ அதுபோல வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் கடந்தால் 2ம் சேர்ந்து நிற்குமே தவிர கலந்து நிற்காது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். நபிகள் நாயகம் சொன்ன கூற்றா? அவர்களுக்கு தெரியுமா? ஏன் அவர்கள் கடல் பயணமாக செய்திருக்கிறார்களா? கடலை பார்த்திருக்கிறார்களா? கடல் பயணம் செய்யாத நபிகள் நாயகம் சொல்லுகிறார் என்றால் இது நபிகளாருடைய வார்த்தை அல்ல. கடலை படைத்தவன் எவனோ, கடலுக்கு இடையே திரையை படைத்தவன் எவனோ, அந்த திரைகளுக்கு இடையிலே ஒன்றை ஒன்று கறக்காமல் தடுப்பை ஏற்படுத்தியவன் எவனோ அந்த இறைவன் தான் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறான். எனவே இது இறைவேதம் என்பதை நம்ப முடியாதா?
இப்படி உலகத்துடைய படைப்புகள் குறித்து குர்ஆன் பேசுகிற அனைத்திலும் அறிவியல். கால்நடைகளில் இருந்து மனிதர்கள் பயன்படுத்துகிற பால் கிடைக்கிறது. மாட்டுல இருந்து பால் வருது. பால் எப்படி வருது? இத்தனை வருஷமா மனுஷன் நம்பினா ரத்தம் தான் பாலாகிறது. தமிழ்ல கூட பாட்டு படிப்பான், ரத்தத்தை பாலாக்கி தருகிறார் ஒரு தாய் என்று. குர்ஆன் சொல்லுகிறது, உலகம் நம்பிக்கொண்டிருந்த ஒரு செய்திக்கு மாற்றமாக ரத்தம் பாலாகவில்லை, ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் மத்தியிலேதான் பால் உருவாக்கப்படுகிறது. உண்ணுகிற உணவு குர்ஆன் அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி மின் பைனி ஃபர்ஸின் வ தமில் லபனன் காலிசன் சாயிகன் லிஸ்ஸாரிபின். குடிப்பவர்களுக்கு இனிமையான தூய்மையான பாலை சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் மத்தியிலே வெளிப்படுத்துகிறோம். உண்ணுகிற உணவிலிருந்து சத்துக்களை உறிஞ்சி எடுத்து அந்த சத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இரத்தமாக மாறும். அப்படி மாறுவதற்கு முன்னால், இரத்தமாவதற்கு முன்னால் சாணத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் அது பாலாக மாற்றப்பட்டு காம்புகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது என்று குர்ஆன் சொன்னது. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிற செய்தியை அன்றைக்கே சொல்ல முடிந்தது எப்படி? ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனுக்கு கூட சொல்ல முடியாத அறிவியல் கருத்தை குர்ஆன் சொன்னது எப்படி? இப்படி நூற்றுக்கணக்கில். நெருப்பை கொண்டு வேதனை செய்தால் அதை உணர்கிற ஆற்றல் மனிதனுடைய தோல் புறத்துடைய மேல் பகுதியிலே தான் இருக்கிறது குர்ஆன் சொல்லுகிறது. கம்ப வச்சு அடிச்சா வலிக்கும், கத்தியை வச்சு குத்துனா வலிக்கும். நெருப்பை வைத்து ஒரு மனிதனை வேதனைப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய உடலுடைய தோல் பகுதியில் மட்டும்தான் வலி ஏற்படும். தோலை உரிச்ச பிறகு நெருப்பை பத்த வச்சா வலிக்கவே வலிக்காது. தோலை உரிச்சு போட்டு கத்தியை வச்சு குத்துனா வலிக்கும், தோலை உரிச்சு போட்டு கம்ப வச்சு அடிச்சா வலிக்கும், தோலை உரிச்சு போட்டு தீயப்படுத்தி வச்சா வலிக்காது. இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது, திருமறை குர்ஆன் அதை சொல்லுகிறது. இப்படி எண்ணற்ற பல அறிவியல் கருத்துக்களை அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது. அதை சிந்தித்து பார்த்தால் இதை அன்றைக்கு வாழ்ந்த நபிகள் நாயகத்தால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. உலகத்திலே எத்தனை பெரிய அறிவாளியாக, எத்தனை பெரிய சிந்தனையாளராக, எத்தனை பெரிய தத்துவவாதியாக இருந்தாலும் அவனது காலத்தை தாண்டி அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற அறிவு மனிதனுக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கு கூட திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று சென்னையிலே ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்ணாவிரதம் நடந்தது. அதில் நிறைய நல்ல கருத்தை சொன்னாரு. ஆனால் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் அது சரியாக சொன்னாரா? சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுகிறது என்று கேட்டால் வள்ளுவர் சொல்லுகிறார், சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கிற பாம்பு தான் அவருடைய நெற்றியிலே இருக்கிற பிறையை விழுங்கியது. திங்களை பாம்பு கொண்டற்று, சந்திரனை பாம்பு கவ்வியது, எனவே கிரகணம் என்கிறார். இன்னைக்கு எல்கேஜி பையன் நம்புவானா? அனைத்தையும் சரியாக சொன்ன திருவள்ளுவரால் அறிவியலை சொல்ல முடியலையே, யதார்த்தம் அதுதான். ஆனால் திருமறை குர்ஆன் அனைத்தையும் அறிவியல் பூர்வமாக, குடும்பத்தை பேசினால், அரசியலை பேசினால், உலகத்தை பேசினால், பூமியை பேசினால், மனித படைப்பை பேசினால், அனைத்திலேயும் அறிவியல் பூர்வமான தெளிவான சான்றுகளோடு ஆதாரங்களோடு முன்வைப்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த வேதம் இறைவனால் வழங்கப்பட்ட அற்புத வேதம் தான் என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை சரியாக புரிந்து பின்பற்றி நடக்கிற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்